சென்னை நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் நலவாழ்வு சங்கம் தன்னுடைய 12ஆம் ஆண்டு குடும்ப விழாவையும் சங்க ஆண்டு விழாவையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரங்கம் பல ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சந்தித்து வருகிற போது அமைதியாக கேட்டு ரசித்து பாராட்டுகிற பெருமிதத்துக்கு உரிய அவையினர் என்பதை நான் பல ஆண்டுகளாக அறிந்தவன். வந்து உட்கார்ந்தால் பட்டிமன்றம் முடியும் வரை யாரும் எழுந்து போகாதவர்கள் என்பதையும் எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நீங்கள் போகக்கூடாது இல்லை, அதுக்காக சொல்ல. மனிதநேயம் வளருதா தளருதான்னு ஒரு தலைப்பில் பேசுறதுன்றது ஒரு எவ்வளோ பெரிய சங்கடத்தை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தலைப்பு தேவை இல்லையா? நம்ம எத்தனை பேருமே பெற்றோர்கள், அத்தனை பேரும் பெற்றோர்கள். மகன் உண்டு, மகள் உண்டு. ஆனால் மகனும் மகளும் எப்படி அறிவாளியாக வர வேண்டும், நம்முடைய நோக்கமே அதுதான். ஒன்று டாக்டர், இல்லைன்னா இன்ஜினியர், இல்லைன்னா அட்வொகேட், இல்லைன்னா ஆடிட்டர். ஏதாவது ஒரு உயர் பதவியில் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே தவிர ஒரு அன்புடைய மனிதனாக அவன் வர வேண்டும் என்று இன்றைய பெற்றோர்கள் யாருமே அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா யார் மேலே அன்பாக இருப்பாங்க தெரியுமா? குழந்தைங்க யார் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க? வீட்டில் தாத்தா பாட்டி கிட்ட தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ரிட்டையர்ட் பர்சன் தான் ரெண்டும் உட்காந்துக்கிட்டு இந்த குழந்தைங்க என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேட்கும். அந்த கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. யார் ஒருவர் தன் பேச்சை கேட்கிறார்களோ, தன்னிடத்தில் பேசுகிறார்களோ அவர்கள் மீது தான் மிகுந்த பாசமும் அன்பும் பிள்ளைகள் வைக்கும் என்றால் அங்குதான் மனித நேயம் உதயமாகிறது. இப்போ பேசுறது இல்லை. இப்போ நாம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போல்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருக்கிற போது அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தாத்தா கிட்டையும் பாட்டி கிட்டையும் நிறைய பேசணும். இப்போ பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லை. நாங்களெல்லாம் வளர்கிற காலத்தில் சொல்லுக்கு கட்டுப்பட்டோம். இப்போ எல்லாமே செல்லுக்கு கட்டுப்படுகிற பிள்ளைகள். அதை ஆன் பண்ணி கொடுத்துட்டாலே அது ஆஃப் ஆகி போகுது. செல்லு ஆன் ஆகிடுது, குழந்தை ஆஃப் ஆகிடுது இல்லையா? அங்கே அது பாட்டு பார்த்து மௌனமாகிடுது. இன்றைக்கு அந்த மனிதநேய சிந்தனைகள் கொஞ்சம் என்னன்னே கேட்குறான் பல பேர். மனிதநேயத்துக்கு சிபி சக்கரவர்த்தியினுடைய கதையை நமக்கு நீதிபோதன வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்க. அடைக்கலமாக வந்த புறா ஒரு தட்டிலேயும் தன் தசைப்பகுதிகளை எல்லாம் வைத்து வெட்டி வைத்து அதற்கு ஈடு ஆகாத போது தன்னையே நிறுத்தி கொண்டு அந்த பறவையினுடைய துன்பத்தை திணிக்கினான் என்பது எல்லாம் எவ்வளோ பெரிய மனிதநேயம். மனிதனுக்கு மனிதன் காட்டுகிற மனிதநேயத்தை விட ஒரு பறவையினத்தை எளிய உயிரிழத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்பதனுடைய உச்சம்தான் அது. அதனால்தான் நம்முடைய சமயம் கூட அன்பே சிவம் என்று சொல்லுகிறது. அதை தாண்டி மகாகவி பாரதி சொல்லுகிறார், அன்பே தவம் என்று சொல்லுகிறார். அப்போ அதனால்தான் மனித நேயம், நேயம்னா அன்புன்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாருமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கல்வியையும் அறிவையும் புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறோமே தவிர பரஸ்பர அன்பையும் ஒரு பாசத்தையும் உருவாக்குகிற நிலை கொஞ்சம் தளர்ந்து வருகிற ஒரு காலமாகவும் இது இருக்கிற காரணத்தினால்தான் 2 அணி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் கருத்தையும் ஒன்றுதான் என்று ஏற்றுக்கொண்டால் அது ஒரே அணி. இல்லைன்னு எப்போ ஒரு வாதம் வருதோ அப்போ 2 அணி ஆகும். இந்த பக்கம் நம்முடைய நண்பர்கள் எல்லாமே தளருதுன்னு பேசுகிறாங்க. பார்த்தா அதுங்களே தளர்ந்து போய்க்குதுங்க. காரணம் என்னன்னு கேட்ட ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு பயணம் பண்ண நம்முடைய துரைபாண்டியன் அவர்கள் ரொம்ப அற்புதமான பேச்சாளர். அவர் பேசும்போது உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக என்னோடு பயணிக்கிற ஒரு சிறப்பினை பெற்றிருக்கிறார். நான் வணங்குகிற இதய தெய்வம் மேதக அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு
இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர் ஐயா நல்ல இசைப்புலமை உடையவர், நகைச்சுவை உணர்வு உடையவர், நல்ல கருத்துக்களை விவாதமாக எடுத்து வைப்பதிலே சிறந்தவர், ரொம்ப அருமையான நண்பர். பக்கத்தில் இருக்கிறார சசிகுமார், இது ராமேஸ்வரம்னா அது கும்பகோணம். எல்லாமே கோயில் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கும்பேஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. பிரம்மாண்டமான கோயிலையா அது, பிரம்மாண்டமான கோயில். ஒரு நல்ல அழகான மூத்த தமிழறிஞர். அவங்க அப்பா பெரிய தமிழாசிரியர், தமிழறிஞர், பல நூல்களை இயற்றியவர். அவருடைய பிள்ளையாக இவரும் முதுகலை தமிழாசிரியராக பணிபுரிந்து ஒரு இஸ்லாமிய பள்ளியிலே பணிபுரிந்து வருகிற பெருமைக்குரியவராக இருக்கிறார். நல்ல வார்த்தைகளை எப்படி பிரயோகிப்பது என்பது அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. என்ன தலைப்பில் எதை பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுகிற சிறப்பாற்றல் மிக்கவர் தான் பேராசிரியர் வாசு சசிகுமார் அவர்கள். கடைசியில் இருக்கிறவர் பேராசிரியர் சந்தானகிருஷ்ணன், தமிழ் விரிவுரையாளர், பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றவர். நாங்கள்லாம் டிகிரியோடு இருக்கிறோம். அவர் தான் டாக்டர் பட்டம் பெற்றவர். மெல்ல பேசுவார், ஆனால் மெல்ல பேசினாலும் அதற்குள்ளே ஒரு அழகான செய்தியும் சிரிப்பும் இருக்கும். நானே கேட்டேன், நாங்கள்லாம் கூட ரொம்ப கத்துறமையா, நீ எப்படி இந்த மாதிரி மென்மையாக பேச கற்றுக்கிட்டேன்? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமாக அப்படி தான் சார் பேசுங்க. ரொம்ப அருமையான பிள்ளை. அவருக்கு மனிதநேயம் இந்த 3 பேருமே தளர்கிறதுன்னு பேச வந்திருக்காங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் 3 இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், கஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி 3 ஆட்சியும் வந்திருக்கு. நம்ம வருணனி இருக்காங்களே, நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான பேச்சாளர். நான் இப்போ அவங்கள ஒரு 2 ஆண்டுகளாக அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன். ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் அப்புறமா என்ன பண்ணேன், ஹை ஸ்பீடில் போகிற காருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் வேணும் இல்லை? நான் சொன்னேன், சில நேரங்களில் அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் போடணுமா, நீங்கள் பாட்டு ஹை ஸ்பீடில் அவங்க அந்த மாதிரி ஒரு தமிழ் அருவி மாதிரி வரும் அவங்களுடைய நாவல். அருவி அதிகமாக குற்றாலத்தில் கொட்டினா குளிக்க முடியாது. அதுவும் அளவோடு கொட்டும்போது தான் ஆனந்தமாக குளிக்க முடியும். அதனால தான் அந்த ஸ்பீடை குறைமா, கொஞ்சம் குறைச்சி வாங்கம்மான்னு. இப்போ அந்த லெவலுக்கும் குறைச்சிட்டாங்க. அது மக்கள் மத்தியில் போய் நிறைய சேருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னையா இந்த காலத்தில் மனிதநேயம் வளரலன்றீங்க. என்னம்மா நாங்கள்லாம் வளர்க்குறோம், என்னம்மா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிலாம் பொருளை வாங்கியாந்து கொடுக்குறோமே, சாப்பாடு முதல் கொண்டு. மனிதநேயம் இல்லையா அப்படின்லாம் சொல்ல வர்றாங்கன்னு வச்சிங்களேன். மனிதநேயம் வளருதுன்னு வருணனி பக்கத்தில் இருக்காங்களே, பல பட்டிமன்ற நடுவர்கள் தலைமையிலே பேசக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவர்கள். பார்த்தா அப்படி இருக்காங்க, ஊசி மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. வார்த்தைகள் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மல்லிகை பூ போல மணந்து கொண்டே வெளியில் வரும். அப்படி ஒரு அருமையான பேச்சாளர். நீலவேணி பேராவூரணியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேசும்போது தான் தெரியும் அதனுடைய வீச்சு எவ்வளோன்னு. நிறைவில் இருக்கிற பிள்ளை பவித்ரா, அவங்க அரியலூர் பிள்ளை, அரியலூரில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போது அவங்க இப்போ ஒரு பிஜி முடிக்க போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. இளைய சமுதாயத்திடத்திலே பேச்சுத்தன்மை எப்படி இருக்கிறது என்பது அந்த சொல்லாற்றலை வெளிப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியிலே 180 பேர்கள் அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் தேர்வு செய்ய பெற்றார்கள். அந்த 180 நம்முடைய பவித்ரா அவர்களும் ஒருவர் என்பதனாலே அந்த பிள்ளை சமீபத்தில் என்னோடு வருணனை சேர்ந்த காலத்திலிருந்து அவங்க தான் சொன்னாங்க. பவித்ரா தான் சொல்லிச்சு, யாருமா ஒரு லேடி ஸ்பீக்கர் நல்லா வேணும்னு, வருணனி அக்காவை போடுங்க நல்லா பேசுவாங்கன்னு இவங்க பரிந்துரை பண்ணாங்க. அப்போது ஒரு மனிதநேயம் வளர்கிறது என்பதற்கு இந்த 2 பேருமே சாட்சி இல்லைங்களா? பரிந்துரை பண்ணுவானா? யாராவது ஒரு பேச்சாளன் பரிந்துரை பண்ணுவானா?
ஏன்னா அந்த இடத்த அவன் பிடிச்சிடானா நமக்கு எது போயிடுவேன். ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுப்போம். சார், ஒருவருடைய வாய்ப்பை இன்னொருவரால் தட்டி பறிக்கவே முடியாது. அவர் சரியான திறமை உடையவராக இருந்தால், தன்னம்பிக்கை உடையவராக இருந்தால் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரவருக்குன்னு ஒரு திறமையை ஆற்றலை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். அதை முதல்ல நம்புங்க. தயவு செஞ்சு இது ஃபேமிலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வணக்கமான 2 செய்தி சொல்கிறேன். ஏன்னா ஒரு பாலத்தை கட்டுறதுக்கு கூட மேம்பாலத்தை நிறைய நம்ம சென்னையில் பார்க்குறோம். ஒரு பாலத்தை கட்டுவதற்கு கூட 1000 கைகள் தேவை. உறவு பாலத்தை கட்டுவதற்கு 2 கைகள் இருந்தால் போதும் இல்லையா? அதனால தானே ஒருத்தருக்கு கை கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறமே எதுக்குங்கய்யா? பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு, பாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு. நான் இப்படி சொல்லுகிறேன், 5 விரல்களால் அடுத்தவன் 5 விரல்களோடு சேர்த்து பாசத்தை வெளிப்படுத்துவதை விட ஒற்றை விரலால் ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைத்து விடுங்கள். அதைவிட மனிதநேயம் உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் இன்றைக்கு வளர்கிறதுன்னு இந்த 3 பேர், தளர்கிறதுன்னு இந்த 3 பேர். ரொம்ப அற்புதமான அவை. இப்பொழுது மனிதநேயம் தளர்கிறது என்ற அணி, என்ன தளருதுன்னா தான் இவங்க வளருதுன்னுவாங்க. இது வளருதுன்றது சொல்லணும்னு முதல் அவசியம் இல்லை இல்லையா? அதனால் இப்போ தளர்கிறது என்ற அணியினுடைய தலைவர் ஐயா துரை பாண்டியன் அவர்கள். நாடு போற்றும் நல்லவர், பட்டிமன்ற பாவலர், நகைச்சுவை பேரருவி, வணக்கத்திற்கு மரியாதைக்கும் உரிய புலவர் பெருந்தகை உள்ளிட்ட இந்த இரு அணியினரையும் வணங்கி அற்புதமாக ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களையும் வாழ்த்தி, ஐயா நான் தொடங்குறையா. எங்க ஐயா தலைவர் ஐயா முதல்ல ஒரு சந்தேகம் கேட்டாருங்கய்யா. எதுக்கு பெண்கள்லாம் வளர்கிறதுன்னு சொல்றாங்க, ஆண்கள்லாம் ஏன் தளர்கிறதுன்னு சொன்னாங்க? எங்க ஐயாவை காணோம், பதில் சொல்லணும். கேட்டுட்டு அவங்களுக்கு சொல்லிருங்க. ஏன்னா பொய் சொல்றதுக்கு யாரு பொருத்தம்னு பார்த்தாங்க, அதுக்கு இவங்க தான் சரியா இருப்பாங்கன்னு தலைப்பை இங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்க கிட்ட கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு பொய்யெல்லாம் வராதுன்னு சொன்னோம். இல்ல ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அப்படித்தானே வருது. ஐயா இன்னொன்னு சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. இந்த குழந்தைகள்லாம் யாரு மேல பாசமா இருப்பாங்க? தாத்தா பாட்டி மேல பாசமா இருப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எங்க கேள்வி, எத்தனை வீட்டுல தாத்தா பாட்டி பேரன் பேத்தியோட இருக்கிறாங்க என்பது என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் தேடினால் நிச்சயமாக மனிதநேயம் தளர்கிறதுன்னு எளிதா சொல்லிடலாம். ஐயா ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்தா கடவுள் வரம் கொடுத்து பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தா கடவுளே வந்து பிறந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. உங்க வீட்டுக்காரவங்க மனைவியை நினைச்சு பாருங்க, அவங்க அது கடவுளோட அவதாரமா? அது ஒரு அவதாரமா தோணும். ஏன்னா நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன். என் செல்போன்ல என் மனைவி படத்தை வச்சிருக்கையா, என் மனைவி படத்தை வச்சிருக்கேன் செல்போன்ல, பக்கத்துல இருக்கு. சந்தேகம் இருந்தா சசி ஐயாட்ட அதை ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நான் அந்த படத்தை வச்சிருக்கிறேன். ஒரு நாள் இந்த தங்கச்சி தான் என் வீட்டுக்கு வந்தது. அம்மா ஐயா மட்டும் உன் படத்தை செல்போன்ல வச்சிருக்காரு, நீ அவர் படத்தை வச்சிருக்கியான்னு கேட்டதுக்கு என்னையா சொல்லணும்? ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அந்த கடவுள் அவதாரமா நான் நினைச்ச என் மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவனை வீட்டில் வச்சிருக்கிறதே பெருசு, செல்போன்ல வேற வச்சிருப்பாங்களா? இந்த மனிதனை வீட்டிலே எங்களுக்கு கிடைக்கலங்கய்யா. ஐயா ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அந்த பொண்ணு சொல்லுச்சு, அப்பா அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. அப்பா சொன்னார், ஏமா அவர் நுகர்பொருள் வாணிக கழகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு, பெரிய வியாபாரி. அவங்க அப்பா இந்த பிள்ளை நிறையா படிச்சிருக்கிறான், நிறையா சம்பாதிக்கிறான், நல்ல மாப்பிள்ளை தானமானதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைப்பா அவர் சிரிச்சா பல்லு தெரியுது. உடனே அப்பா சொன்னார், இது மட்டும்தான் பிரச்சனையான்னாரு. ஆமான்னுச்சு. தைரியமா நீ அந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடு, உன்னைய கல்யாணம் முடிச்ச பின்னாடி அவன் எங்கே சிரிக்க போறான், அவன் பல்லு எங்கே தெரிய போகுது. அப்படி குழந்தைய இருக்கிற சூழல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கர்ணனா நடிச்சிருப்பாங்க. என்னங்கய்யா, ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய NT ராமாராவ் காரு அவங்க கிருஷ்ணனா நடிச்சிருப்பாங்க. அந்த கிளைமாக்ஸ் காட்சி, கர்ணன் மேல அர்ஜுனன் விட்ட அம்பு பாஞ்சு தேர் சக்கரத்தில் படுத்திருப்பார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு பாட்டு பாடிட்டு வருவார். என்ன பாட்டு பாடுவார் தெரியுமா? தாய்க்கு நீ மகன் இல்லை,
தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை. தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா. கர்ணா உன் பழி கொண்டே நடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. நல்ல பாட்டு தானுங்க. நான் நல்லா பாடலைன்னா கூட இந்த பாட்டு நல்ல பாட்டு தானுங்க. ஆனால் இந்த பாட்டை என் மனைவி என்னை விட சிறப்பாக பாடுவாங்க, அற்புதமாக பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க தெரியுமா? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, என்னிடம் சிக்கினாயடா. கருவாயா உன் கதை முடிந்ததடா. கருவாயா வஞ்சகன் எங்க அப்பனடா. அவங்க அப்பா இல்ல, உங்க அப்பையா? எங்க மனிதனை வளர்ந்துருக்கு? இந்த ஆண்களை எல்லாம் பார்த்தா எல்லாரும் அவன் இன் பண்ணியிருக்காங்க, திடீர்னு இப்படி விட்டுருக்காங்க. ஆம்பளை ஒரு சட்டையை இன் பண்ணா அது ஸ்டைலுக்கு இல்லை, அழகுக்கு இல்லை. இந்த சட்டை கீழே கிழிஞ்சிருக்கும், அதை மறைக்கிறதுக்கு எங்கால இன் பண்ணியிருப்பேன். அப்படி எப்பவுமே இன் பண்ணி இருக்கிற ஆளு இது மாதிரி விட்டுட்டு வந்தா இப்ப வேட்டி கிழிஞ்சிருக்கான்னு கேட்கப்படாது. இத கிளியல இதை வேட்டியை இன் பண்ணி கட்டினா இவன் யாரா உள்ள விட்டதுன்னு கேட்டுருவாங்க. அப்படி வெளியில விட்டுருந்தா பேண்ட்ல பெல்ட் போடுற இடத்துல கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அந்த ஆடையை சிக்கனமாக பயன்படுத்துற ஆண்களுக்கு மத்தியில பெண்கள் எத்தனை ட்ரெஸ்ஸுங்க, எத்தனை சேலை, எத்தனை சேலை. ஒரு பீரோ நிறையா இருக்கு. ஆனா அந்த சேலை எடுக்கிறது கூட தப்பு இல்லை. அந்த ஜவுளி கடைக்காரனை அவங்க படுத்துற பாடு இருக்கே, அந்த கொடுமையை நினைச்சாலே மனிதநேயம் இந்த உலகத்துல இருக்குதாங்கிறது நமக்கு சந்தேகமா போயிடும். எனவே என்னை பொறுத்தவரை மனிதநேயம் என்பது தளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தாயும் தந்தையும் நம்மோடு இருந்தால், சகோதரர்களுக்குள் பிளவு இல்லாமல் இருந்தால், ஒருவரை ஒருவர் உதவி செய்து காப்பாற்றி கொண்டிருந்தால், அப்படி ஒரு சூழல் வருமானால் அப்பொழுது நான் இந்த அணியிலே இருந்து பேசுவேன் என்று சொல்லி, உன்னை யாரா கூப்பிட போறா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த நடுவர் பெருந்தகைக்கும் ஆனால் உங்களை பாராட்டணும். அப்படியே ரசிக்கிறது மாதிரியே நடிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய கலை வேணும். எங்க இருந்தோ வந்திருக்கேன் ஒருத்தர் ராம்நாட்டில் இருந்து, பாவாம மனசு நொந்துடப்படாதுன்னு நீங்க அப்படி சிரிக்கிற மாதிரியே நடித்த உங்கள் நடிப்புக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும் அவருடைய மனைவி மதுரம் அவர்களும் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அம்மா நிறைமாத கர்ப்பிணியாக வந்து யாசகம் கேட்குறாங்க. கலைவாணர் அப்படியே ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறார். அந்த காலத்தில் 100 ரூபான்னா எவ்வளோ பெரிய ரூபா அது. அந்த அம்மா வாங்கிட்டு அப்படி போன உடனே மதுரம் சொல்கிறாங்க, நீ நல்லா ஏமாந்துட்ட, நீ நல்லா ஏமாந்துட்ட. அந்த பொம்பளை நிஜமான கர்ப்பவாதி இல்லை, நிஜமான கர்ப்பவதி இல்லை, துணியை மூட்டை கட்டின்னு வந்து உன்னை ஏமாத்திட்டான். கூப்பிட்டு அந்த பொம்பளை கூப்பிட்டு மறுபடியும் கூப்பிட வச்சு இன்னொரு 100 ரூபா கொடுத்தார் சார். ஏன் யான்னு அந்த அம்மா கேட்குது. நாம்ளே நடித்து தான் சம்பாதிக்கிறோம், நம்மகிட்டே ஒரு அம்மா நடிக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, இவர் நடிக்கிறாங்கன்னு சொன்னார், சிரிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அது அவங்க வீட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த அரங்கத்தில் அப்படிப்பட்ட நடிகர்கள் இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னார், ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும், இவ்வளோ பெரிய மனுஷனை அதுக்கு இணையான ஆள் சந்திக்கிறத விட ஒரு சின்ன ஒரு குத்து ஊசி அனுப்பி பார்ப்போமே. வாங்கம்மா பவித்ரா வாங்க. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாள். எந்தன் கட்டுடல் வளைந்து கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாள். வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கிடந்து கீழ்நிலை அடைந்தாலும் என்னை தொட்டு வளர்த்த தமிழ் மகள் துயரை துடைக்காதிருப்பேனா, நான் துடைக்காதிருப்பேனா என்கிற வரிகளுக்கு ஏற்ப தாய் தமிழை வணங்கி சிரிச்ச முகத்தோடைய
ரசிச்சு பட்டிமன்றம் கேட்கிற உங்களையும் வணங்கி, எங்களுக்கு பட்டிமன்ற ஆசானாக இருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவையையும் வணங்கி, தொடங்கும் போதே ஐயா சொன்னார், ஏன் வளர்கிறதுன்னு இந்த 3 பேரையும் பேச சொன்னாங்க தெரியுமா? ஏன் தளர்கிறதுன்னு எங்க 3 பேரையும் பேச சொன்னாங்க தெரியுமா? ஐயா ஏன் தெரியுமா? இவங்க 2 பேரையும் ஏன் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. வளர்கிறதேங்கிற அணியில என்ன ஏன் வளர்கிறதேங்கிற அணியில பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா? ஆளுதான் வளரல, அணியாவது வளர்றது இருக்கட்டுமேன்ற ஒரு எண்ணத்துல தான் ஒத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நடுவர் அவர்களே, அதுலயே அப்பா வந்து பேசும்போது, இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனிதநேயம் இருக்குதா? புடவை கடையில போய் எடுக்கும் போது புரட்டி புரட்டி புடவையை எடுக்கிறீங்களே, அங்க நின்று புடவை விற்கிறவன் மனுஷன் தானே, அவன் மேல ஒரு மனிதநேயம் இருக்குதான்னு கேக்குறீங்களே. எதுக்கு பெண்கள் புடவைய புரட்டி புரட்டி எடுக்கிறோம் தெரியுமா? கட்டிக்கிட்டதுதான் நல்லா இல்ல, கட்டிக்கிறதாவது நல்லா இருக்கட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான். அன்னைக்கு பார்த்து பார்த்து சூஸ் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நாங்க ஏன் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற போறோம். அதுலயே அப்பா உண்மையா சொல்றேன்ப்பா, நான்லாம் நீங்க ஏன் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம்னு வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவை பத்தி பேசுனீங்கல்ல, சத்தியமா நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது 2 நிமிஷம் மின்சாரம் கட்டா இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களுக்கு சம்சாரம் கிடைச்சிருக்குமா? அதுலயே அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான்லாம் அம்மாவோட முகத்தை பார்க்காமையே கல்யாணம் பண்ணண்டா, தியாகிடாம்பர். நான் சொல்லுவேன், அப்பா உங்களை அம்மாவோட முகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் பண்ண நீங்க தியாகி கிடையாது, உங்க முகத்தை பார்த்து உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இல்லாத மனித நேயமா? இதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வர்றோம் என்ன பாடுபடுவான்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பா நீங்க அப்படி எல்லாம் நடுவர் அவர்களே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த தமிழ்நாட்டுல அரியலூர் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை நீங்க பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் விடிய கால 11 மணிக்கு எந்திரிச்சு காபி போட்டு காலை தொட்டு கும்பிட்டு எழுப்புவேன். 11 மணிக்கு. இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நாம 5:30க்கெல்லாம் எந்திரிக்கிறோமே, நாம கூட மாத்திக்கலாமான்ற அந்த அளவுக்கு பண்பாடு மிக்க வளர்த்திருக்காங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற கணவர் மட்டும் கொடுத்து வச்சவர் இல்ல, அந்த கணவரை பெத்த அப்பா அம்மா என்னோட மாமனார் மாமியார் கொடுத்து வச்சவங்க தான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா கூட சொல்லிட்டு போவாங்க, இன்னைக்கு இந்த காலத்து பிள்ளைங்க மாமனார் மாமியார் எந்த வீட்லயாவது இருக்காங்களா? எந்த பிள்ளைங்களுக்காவது தாத்தா பாட்டி இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு மனிதநேயம் குறைஞ்சு போச்சேன்னு பேசினாங்கல்ல, ஆனா நானும் அப்படி கிடையாது. உண்மையா மாமனார் மாமியார தங்கத்தட்டுல வச்சு தாங்குற புள்ள. சத்தியமா நடுவர் அவர்களே, நாளைக்கு வரலாறு பேசும். அரியலூர் பவித்ரா மாதிரி மாமனார் மாமியார தாங்குற புள்ளைய பார்க்க முடியாது. நாளா என்னோட மாமனார் மாமியாரை விட என் புருஷனோட மாமனார் மாமியார தங்கத்தட்டுல வச்சு தாங்குவ நடுவர் அவர்களே. ஆமா, இங்க யாரும் பொண்ணுங்கன்னு கேட்டுறாதீங்கயா. அதுலயே உண்மையா எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க, எவ்வளவு குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசிக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க ஏதோ ஒரு 6 பேர் யாரோ பெத்த பிள்ளைங்க வந்து கத்துதேன்னு நமக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்கிறாம, இது ஒரு காமெடின்னு நினைச்சு சிரிக்கிறீங்களோ இல்ல இதெல்லாம் ஒரு காமெடின்னு நினைச்சு சிரிக்கிறீங்களோ, ஏதோ சிரிக்கிறீங்க. இதுவே ஒரு பெரிய மனித நேயம் தான். இந்த 3 பேருக்கும் ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டு வந்து 4 இட்லி 4 வகையான சட்னியை கொடுத்து பேச சொன்னா மனித நேயம் தளர்கிறதுன்னு பேசுறீங்க. என்ன தைரியம் உங்க 3 பேர்? நான் என்ன கேக்குறேன், எல்லா பெண்களையும் எல்லா மனைவிமார்களையும் நாங்க வலது காலை எடுத்து வச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒத்துமையா இருந்த உங்க அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சுட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், எல்லா பெண்களையும் கேக்குறீங்கல்ல, குடும்பத்தை பிரிச்சுட்டீங்க, அண்ணன் தம்பிய சேர விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? தாலியை கட்டி மறுநாளே என்ன பெத்த அப்பா அம்மா, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, வளர்ந்த வீடு, பிறந்த ஊரு, குலதெய்வம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு உங்க பின்னாடி வந்தமே, என்னைக்காவது எங்க குடும்பத்தை விட்டுட்டு எங்களை பிரிச்சுட்டீங்கன்னு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கமா சார்? கைய தட்டுக்கா. அதனாலதான் உங்க குடும்பத்தை அத்தனை பேரும் பிரிக்கிறோம். நீங்க தான் கத்து கொடுத்தீங்க பிரிக்கிறது எப்படின்னு. ஆமா நடுவர்களே, நீங்க இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் பெரிய பெரிய கடைக்கு கூட்டிட்டு போங்க,
அப்ப கூட ஒரு சந்தோஷம் இருக்காது. அதுவே சின்னதா ஒரு பெட்டி கடைக்கு கூட்டிட்டு போங்க, 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன குழந்தைய பார்த்த உடனே ஒரு முட்டாயை எடுத்து கொடுத்து இத சாப்பிடுடா கண்ணான்னு சொல்லக்கூடிய மனசு அந்த வணிகர்களுக்கு தான் இருக்கும்னு சொன்னா அவ்வளவு மனிதநேயம் இன்னைக்கு வளர்ந்துருக்குங்க. ஒன்னே ஒண்ணுதான், கொரோனா காலமா இருக்கட்டும், சென்னையில மழை வந்து வெள்ளம் வருகிற காலமா இருக்கட்டும், இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு உணவை கொண்டு போய் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பண்ணு கொண்டு போய் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு கப்பல்ல மிதந்து கொண்டே போய் ரொம்ப பின்வாங்கிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போற பிள்ளைகள் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, சக மனிதனை நேசிக்கிற, சக உயிரை நேசிக்கிற மக்கள் இன்னைக்கு வாழறதுனாலதான் இந்த பூமியே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா எந்த வகையில் பார்த்தாலும் நடுவர் அவர்களே இன்றைய சூழல்ல மனிதநேயம் வளர்கிறதே என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு எல்லா தேவர்களும் சேர்ந்து கடவுள்கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த உலகத்திலேயே வலிமையானது என்ன அப்படின்னு கேட்கும் போது எல்லா தேவர்களும் சேர்ந்து சொன்னாங்களாம், இந்த உலகத்திலேயே வலிமையானது எது தெரியுமா, எல்லார விட நிமிர்ந்து நிக்கிற மலைதான்னு சொன்னாங்களா. அதுக்கு இறைவன் சொன்னாரு, இல்ல இல்ல, மலைய குடையறதுக்கு தான் இரும்பு இருக்குல்ல, அப்ப இரும்பு தான் வலிமையானதா? இல்ல இல்ல, இரும்ப உருக்குறதுக்கு நெருப்பு இருக்குல்ல, அப்ப நெருப்பு தான் வலிமையானதா? இல்ல இல்ல, நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் இருக்குல்ல, அந்த நீர் தான் வலிமையானதா? இல்ல இல்ல, அந்த நீர் உருவாகிறதுக்கு காரணமே காற்று தானே, அந்த காற்று தான் வலிமையானதான்னு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இறைவன் சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம், இல்லை என்று வருகிற பொழுது, இல்லை என்று ஒருவன் வருகிற பொழுது இல்லை என்று சொல்லாமல் தன் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் எவன் ஒருவன் அள்ளி கொடுக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலேயே வலிமையான மனிதன்னு சொன்னான்னா, அன்னைக்கு இல்லைன்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம இருக்கிறதை கொடுக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற வரைக்கும் மனிதநேயம் என்றைக்குமே வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவாக கருத்துக்களை பதிவு செய்த பவித்ரா அவர்களுக்கு, பவித்திரம் அப்படின்னாலே ஒரு தூய்மைன்னு அர்த்தம், அந்த வார்த்தைகளிலும் அழகான தூய்மை இருந்ததை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதனால் மனிதநேயம் வளருதா தளருதான்றதுக்கு ஒவ்வொரு சாட்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சசிகுமார், வாசு சசிகுமார், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடந்த சில ஆண்டுகளாக என்னோட வர்றார். அப்படிப்பட்ட வாசு சசிகுமார் இப்போ தளர்கிறது மனிதநேயம்னு பேச வர்றார். ஒரு கைத்தட்டல் கொடுத்து நமக்கு. உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான், அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த மன்றத்திலே சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் நடுவர் பெருமகனார் அழகிலே விரிந்த நெற்றி, அறிவிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், மொழியிலே பாசத்தாக்கம், எங்கள் நடுவர் பெருமகனார் அவருக்கு அரங்கு நிறைந்த கைத்தட்டலை தந்து, ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த பொண்ணு பேரு நீங்க பவித்ரான்னு சொன்னீங்க, பவித்ரா இல்ல ரொம்ப படுத்துறா, அது வரப்போறவன் சொல்லுவான். இல்ல வரப்போறவன் என்ன பண்ணா, மனிதநேயம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதே அது அன்பில் தோய்ந்து அன்பில் விளைந்து அன்பில் வளர வேண்டும், அதுதான் மனிதநேயம். உண்டா இல்லைங்களா? பவித்ரா வந்து சொன்னுச்சு, ஹோட்டலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போறப்ப காசு இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்கிட்டாரு. எந்த ஹோட்டல்லமா குறைச்சான்? ஒரு காலம் இருந்தது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேங்க. 2 ரூபாய் இட்லிய 40 ரூபாய் வாங்கி கொடுத்து தின்னுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ வந்து மனிதநேயத்தை பத்தி பேசுற, என்னம்மா கூத்து? அப்புறம் சொன்னுச்சு, புருஷன் பொண்டாட்டி சண்டை. என்ன புருஷன் பொண்டாட்டி சண்டை? எனக்கும் என் மனைவிக்கும் டெய்லி சண்டைங்கய்யா, தினந்தோறும் சண்டை தான். அதையும் என்ன பார்த்து சொல்றப்பா? தினந்தோறும் சண்டை தான். அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆனா உண்டு,
சண்டைய நான் ஒரு வார்த்தையில முடிப்பேன், அவளும் ஒரே வார்த்தையில முடிப்பா. நான் சாரி அப்படிம்பேன், அவ சாரி அப்படிம்பா. முடிஞ்சு போச்சு சார். பக்கத்து வீட்டுல அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரு கோபத்துல கத்துறாரு. என்ன கத்துனாரு தெரியுமா? என்னை யாரும் தேட வேணாம். அவர் சொன்ன வார்த்தை என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குடின்னார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எழுதாம போனாலும் உன்னை யாரும் தேட மாட்டாங்க. சார் இது கூட பிரச்சனை இல்ல. அதை பார்த்துட்டு அந்த அம்மா அவருக்கு பயங்கர கோபம். அவர் உங்க பக்கத்து வீட்டுக்காரரா? சரி சரி, உங்களுக்கு அந்த நிலைமை வராம பார்த்துக்க. இல்ல இத பார்த்துட்டு நான் சொன்னேன், பத்தியா இப்படி எல்லாம் இருக்காங்க பார் அப்படிங்கிறேன். அதுக்கு ஏன் மனைவி சொன்னா, சிலத லூசுல விட்டுணும், சிலத லூசுன்னு விட்டுணுங்கிறா. அவ யார சொன்னான்னு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியலீங்க. சார் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இங்க ஆண்களும் உட்கார்ந்துருக்கீங்க, பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த அம்மா வந்து ஆண்களை இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, உண்மைன்னா கைதட்டுங்க சார். காலங்காத்தால கோழி மாதிரி எந்திரிக்கிறோம், காக்கா மாதிரி குளிக்கிறோம், காலை டிஃபனை குரங்கு மாதிரி முழுங்குறோம், ஆபீஸுக்கு குதிரை மாதிரி ஓடுறோம், அங்க போய் மாடா உழைக்கிறோம், வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாம ஆந்த மாதிரி முழிக்கிறோம், ராத்திரி சாப்பாட்டை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி தூங்குறோமே. இதுல எங்க இருக்கு மனித நேயம்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப காலையில இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் மனுஷனாவே இல்ல சார். மனுஷனாவே இல்லங்கிறவன்ட்ட எப்படி சார் நீங்க மனித நேயத்தை எதிர்பார்ப்பீங்க? நான் ஒண்ணு இல்ல, நான் வரிசையா சொல்றேன். உண்டுன்னா கை தட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு காலத்தில் நம்மை சுற்றி விளை நிலங்கள் இருந்தன. ஒரு காலத்தில் நம்மை சுற்றி விளை நலங்கள் இருந்தன. இன்று நம்மை சுற்றி சுயநலங்கள் இருக்கின்றன. சார் ஒரு காலத்துல ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா ஓடி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் சார். ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா ஓடி வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்ட தலைமுறை அன்று. ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னா ஓரமா நின்னு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறை சார் இன்னைக்கு. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல விஷயம் சார். அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறானே சார் இன்னைக்கு. இங்க எங்க சார் இருக்கு? ஒண்ணும் இல்ல, கரண்ட் இல்ல சார். நம்ம வீட்டுல கரண்ட் திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. சரி, உடனே இபி ஆபீஸ்க்கு போன் பண்றவனை விட பக்கத்து வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல கரண்ட் இருக்கா, இல்ல அப்பாடா அப்படின்னு வீட்டுக்கு வரவன்ட்ட போய் நீங்க மனித நேயத்தை எதிர்பார்க்கலாமா சார்? நான் கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, எளிமையா சொல்றேன். ஞாயிறு என் மேனி என்றால் திங்களவள், செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எழுமுன் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. இத மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு எங்க சார் மனிதநேயம் மனிதநேயம் சொல்றீங்க? ஒரு காலத்துல இருந்துச்சு சார். ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சான் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பான். கொள்ள கடைசியில கொண்டு போய் பாத்ரூமை கட்டி வச்சிருப்பான். அட்டாச்டு ஃபேமிலி, டிட்டாச்டு பாத்ரூம். இன்னைக்கு சொந்தக்காரனெல்லாம் துரத்தி விட்டுட்டு பாத்ரூமை கொண்டாந்து நடு வீட்டுல கட்டியிருக்கான். கேட்டா சொல்றான் அட்டாச்டு பாத்ரூம், டிட்டாச்டு ஃபேமிலி. எங்க இருக்கு உங்க மனிதநேயம்? இதே மாதிரி வீடு கட்டினவர் அவரு. அவரே மனித நேயத்துக்கு உதாரணமா மாறி இருக்கலாம்ல. ஒண்ணுமில்ல சார், எளிமையான விஷயம். நான் கும்பகோணம், எங்க வீட்டு பக்கத்துல ஹெட் மாஸ்டர், அவருடைய மனைவி கொரோனா காலத்துல இறந்து போயிட்டாங்க. அவருக்கு பென்ஷன் தொகை மட்டும் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வருது சார். பணம் அங்க பிரச்சனையே இல்ல. அவருக்கு 2 பையன், ஒரு பையன் சென்னையில இருக்கான், ஒரு பையன் கும்பகோணத்துல இருக்கான். மனைவி இல்லாதனால ஒரு மாசம் சென்னைக்கு வந்துருவார், ஒரு மாசம் கும்பகோணத்துல அவர் வீட்டுல இருப்பார், சின்ன பையன் வீட்டுல இருப்பார். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மாசம் சென்னைக்கு வந்தவரு கும்பகோணத்துக்கு வரல. அப்ப பேரன் அந்த அம்மாவை பார்த்து கேட்டான், என்ன தாத்தா இந்த மாசம் வரவே இல்லைன்னதுக்கு, இல்லடா கண்டிப்பா வந்துருவாரா, கண்டிப்பா வந்துருவாரா, வராம எங்கடா போறான் உங்க தாத்தன் அப்படின்னு அந்த மருமக சொல்லுது. அப்பனை கூப்பிட்டு அந்த பேர குழந்தை சொன்னா, அப்பா அப்பா தாத்தாவுக்கு 2 புள்ள, தாத்தாவுக்கு இப்ப வயசாயிடுச்சு, ஒரு மாசம் சென்னையில இருக்கிறாரு, ஒரு மாசம் கும்பகோணம் நம்ம வீட்டுல இருக்கிறாரு. ஆனா நீ பெற்றிருக்கிறது ஒரே புள்ள, நான் மட்டும்தான். உனக்கு வயசாயிடுச்சுன்னா ஒரு மாசம் என் வீட்டுல இருப்ப, இன்னொரு மாசம் எங்கப்பா போவேன்னு கேட்கிறானே. இங்க எங்க சார் இருக்கு உங்களுடைய மனிதநேயம்? நான் கேட்கிறேன். இன்னைக்கு மனிதநேயம் இல்ல சார். இந்த அப்புறம் இந்த அம்மா பவித்ரா சொல்லுச்சு, ஆண்டவன் வந்தான், மலையை பார்த்தான், நெருப்பை பார்த்தான். என்னம்மா விட்லாச்சாரி கடை மாதிரி கதை விட்டுட்டு இருக்கிற?
உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். அதில் 1000 பொருள் குவித்தான். அதில் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான், அவரவர் நிலைக்கு விலையை சொன்னான். ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார், பெண்களோ அழகை வாங்க வந்தார், தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார், குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார், சிலர் மாண்டவர் உயிர் கேட்டார், என்ன விலை என்றாலும் அவர் தந்தார். ஆனால் இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை என்று பண்ணா சார். இதுதானே சார் யதார்த்தம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 செய்தி ஒரு வரியில சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதநேயம், நீங்க தலைப்பை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணுமா? எங்க இருக்கு மனிதநேயம் சார்? 17ஆம் தேதி டிசம்பர் 2026 இப்ப நடந்தது. பெங்களூர்ல தன்னுடைய வீட்டுக்காரருக்கு வெங்கட்ரமணான்னு பேரு, அவருக்கு ஹார்ட் பிரச்சனை. அந்த அம்மா ரூபான்னு பேரு, பைக்ல வருது, ஹார்ட் பிரச்சனை, டாக்டர்கிட்ட போனோம், பதட்டத்தில் பைக்கை கீழே விட்டுடுது. அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு ஓரமா உட்கார்றாரு. போற வர காரெல்லாம் அந்த அம்மா மறிக்குது. ரூபாங்கிற பொண்ணு, ஐயோ என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, செத்த காரை டிராப் பண்ணுங்கன்னு கத்துது. அதற்கான காலம் தாழ்ந்து யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு போனா சார். அந்த ஆறு இறந்து போயிட்டான் சார். எங்கே இருக்கிறது உங்களுடைய மனிதநேயம்? இதான சார் எங்களுடைய கேள்வி. இன்னொன்னு சொல்லட்டுமா? நேத்தியா முந்தா நாளோ தெரியல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல லேப் அசிஸ்டண்டா இருக்கிறவர் ஆனந்தன் பேரு. அவருடைய மகன் 2 பையன் 3 கோடி இன்சூரன்ஸ் பெறுவதற்காக பாம்பை விட்டு தன்னுடைய தந்தையையே கொலை செய்த வழக்கில் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது உங்களுடைய மனிதநேயம்? நாங்க என்ன சொல்றோம்னா, ஐயோ இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு நாங்க சொல்ல வரல. இப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் நடுவர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு காலத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் என் என்னுடைய ஒரு அடுத்த பிறப்பு என்று ஒன்று இருந்தால் நான் என் தாய்க்கு செருப்பாக பிறக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னான். ஏண்டான்னு கேட்டான். என்னை 10 மாதம் சுமந்து என்னை வளர்த்தவள், அவளை ஒரு நாளாவது இந்த செருப்பாக தாங்க வேண்டும் என்று சொன்ன இந்த புண்ணிய பூமியிலே நிச்சயமாக மனிதநேயம் வளர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அந்த ஆசை நிறைவேற இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம். ரொம்ப படாத பாடுபட்டுக்கிறாரு. அடிச்சு எங்கெங்க மனிதநேயம் இல்லை, நம்ம வளருதுன்னு சொல்றீங்க. சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் என்னங்க கேட்போம்? எங்கன்னா போகிறதுக்கு ஒரு 4 ரோடு இருந்தேன்னா இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்போம். அன்றைக்கி ஒருத்தன் கேட்குறான் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு. அவன் கேட்குறான் அது எங்கே வேணாலும் போவோம், நீ எங்கே போகிற சொல்லு. ஆமாம், அதுக்கு கூட ஆர்குமெண்ட் பண்ணுறானே தவிர நம்ம அதை உடனே நமக்கு சொல்லணும், தெரியாது தானே கேட்குறான்ற மாதிரி இந்த உலகம் இல்லை சார். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி இந்த அவையை ஒரு சூடு பண்ணியிருக்கிறாரு இல்லையா? அதுதான் நான் அந்த ஆளை மாற்றி விடுவேன். ஒன்று அப்படி மெல்ல வரும், இன்னொன்று ஏறி போகணும். இப்போது சசிகுமார் எவ்வளோ சில மேட்சில் பார்த்தீங்கன்னா கபடி மேட்ச்சு கபடின்னு உள்ளே போவான், திரும்ப மாட்டான். இப்போ சசிகுமார் திரும்புகிறாரா உள்ளேயே மாட்டிக்கிறாரான்னு நீலவேணி வந்த பிறகுதான் தெரியும். வாங்கம்மா. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, எதிரணியில் அவர் சூப்பர் ஃபாஸ்டா பேசிட்டு போயிருக்காரு. நான் ஒரு சுமார் ஃபாஸ்டாவது பேசி ஆகணும். அண்ணன் பேசிட்டு போனதுல எனக்கு என் காதுல விழுந்தது எல்லாமே அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும், அடுத்தவனை என்ன பண்ணணும்னு பார்க்க கூடாது. விளைநிலம் இருந்துச்சு, இன்னைக்கு சுயநலம் தான் இருக்கு. எனக்கு என்னன்னா, முதல்ல அண்ணன் நல்ல ஜோசியக்காரரா பார்த்து வீட்டை மாத்தணும். ஏன்னா அவர் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க முழுக்க அப்படி இருப்பாங்க போல் இருக்கு. அவரை பத்தியே பேசிட்டு போயிருக்காரு, அவருக்கு நடக்கிறத பத்தியே பேசிட்டு போயிருக்காரு. இந்த வீட்டை தாண்டி இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல நிறைய நல்ல மக்கள் நடுவர மாதிரி இருக்காங்க. இதுக்கும் தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐயா, இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சும்மா 4 விஷயத்தை அப்படி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? பெரியவர்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க. தாத்தா பாட்டிகள் இன்னைக்கு வீட்டுல இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு போறீங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சின்ன பிள்ளைங்க கூட்டத்தோட சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த தாத்தா பாட்டிங்க தான். சொல்லட்டுமா ஏன்னு? என்ன சொல்லுவாங்க? டே பேராண்டி, யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுரா, யாரு எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுரா, நீ கொண்டு போறதே யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாதுரா. அப்புறம் எங்க மனிதநேயம் வளர்றது? கேக்குறேன். நீங்க வளர்க்கும் போதே இப்படி வளர்த்தீங்கன்னா எப்படி சார் வளரும்? என்ன மாதிரி அம்மா இன்னைக்கு சமைக்கலடா, பக்கத்துல எவன் என்ன கொண்டு வந்தாலும் பாதி வாங்கி சாப்பிட்டுட்டு வாடான்னு சொல்லி அனுப்பணும். அப்பதான் சார் மனிதநேயம் வளரும். சும்மா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்களை அடைச்சு வச்சுக்கிட்டு உங்க பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு, அதுவும் சரி இன்னைக்கு மனித நேயத்துக்கும் வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கு நடக்கிற பிரச்சனைக்கு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இப்ப நான்லாம் என் வீட்டுக்கார உண்மையாவே மனிதாபிமானத்தோட மனிதநேயத்தோட தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சாரி, அது என்னது, குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சாரி, மாசத்துல 2 நாள் தான் சார் வீட்டுக்கு போய் வீட்டுக்கார பார்த்துட்டு வர்றது. அதனால அந்த இது மறந்து போச்சு சார். சில நேரம் எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்து போயிடும் சார். சார் திடீர்னு வீட்டுக்குள்ள போனதோட அம்மானு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன தேடி ஓடி வரும். யாரு இது, எங்க இருந்து வருதுன்னா யோசிப்பேன். அதான் சார் என் பொண்ணு 2 வயசு முத்துரா. என்ன பண்றது, பொழப்பு அப்படி ஓடிட்டு இருக்கு சார். உண்மையாவே என் வீட்டுக்காருக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் என்ன நினைச்சாலும் செஞ்சுக்கலாம். நான் அவருக்கு எந்த மறுப்புமே சொல்ல மாட்டேன். அவரு நடுராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு கூட பாத்திரம் விளக்கிக்கலாம், இல்ல விடிய காலம் 8 மணிக்கு எந்திரிச்சு கூட பாத்திரம் விளக்கிக்கலாம். அவர் நினைச்சா சமைச்சுக்கலாம், நினைச்சா சாப்பிட்டுக்கலாம், முடிஞ்சா துணியை துவைச்சுக்கலாம், இல்லைன்னா துவைக்காத துணியை அப்படியே கூட போட்டுக்கலாம். எந்த லா அண்ட் ஆர்டரும் கெட்டு போறதும் கிடையாது. நான் அவரை பிரச்சனை பண்றதும் கிடையாது. குடும்பம் அப்படி ஓடணும் சார். சும்மா பெண்கள் இன்னைக்கு அதுலயே அவர் சொல்லிட்டு போனாரு, 2 ரூபாய் இட்லியை 40 ரூபாய் கொடுத்து ஆர்டர் பண்றீங்களேன்னு. 40 ரூபாய் நாங்க கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், அந்த 2 ரூபாய் இட்லி கடைக்கு இப்ப நீங்க கூட்டிட்டு போகணும். எங்க இல்ல சார், பேமெண்ட் இன்னைக்கு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேமெண்ட் ஐயா கொடுத்தா வாங்கிட்டு போவீங்களா? ஐயா கரண்ட் பில்லு கட்டணுங்க ஐயா, வீட்டு வாடகை கட்டணுங்க ஐயா, பொண்டாட்டிட்ட நான் சாரி சொன்னா அவ சரி கேட்பாங்க ஐயா. பேமெண்ட் வாங்கணும்ல சார். என்ன சார், விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஒரு காலத்துல இலைதலையோட சுத்திட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அந்த மாதிரி சுத்த முடியுமா? கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் மாறி வாழணும், விளையாட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்டை வாங்கணும். ஐயா பேமெண்ட் ஐயா அப்படின்னு அவர் சொல்ல சொன்னாருங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் 2 ரூபாய் இட்லி வித்துச்சே, இட்லி இன்னைக்கு விக்குதா, அதுதான் மேட்ரு. சும்மா 2 ரூபாய்க்கு வித்துச்சே ஏன் ஆர்டர் பண்றோம்? இன்னைக்கும் படித்து பட்டம் வாங்கிய இளைஞர்கள் பாதி பேரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கானுங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டுல நாங்க பெண்கள் பேசாம உட்கார்ந்து அவனுக்கு வேலை கொடுக்கிறோம் சார். நாங்க ஆர்டர் பண்ணலன்னா அந்த வீட்டுல எப்படி சார் இட்லி சாப்பிட முடியும்? பாதி பேர் வீட்டுக்காரனுக்கு வேலை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆளுங்க வெளியில இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அருமையான சிந்தனை அது. எப்ப பார்த்தாலும் பெண்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் 40 ரூபாய் கொடுத்து இட்லி வாங்கினாதான் அவன் வீட்டுல 10 ரூபாய்க்கு தோசையாவது சாப்பிட முடியுமேங்கிற நல்ல எண்ணத்துல இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்களை பார்த்து சுயநலவாதிகள், சுயநலம் தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போறீங்க. உண்மையாவே இங்க நல்லா 2 நாள் வீட்டுக்கு போனா கூட என் வீட்டுக்காரு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிருக்குமே அவருக்காக ஆசாசையா பாசமா சமைச்சு கொடுக்குற மனைவிங்க. இன்னைக்கு இங்க பட்டிமன்றம் வர்றதுக்கு முன்னாடி கூட நேத்து நைட்டு என் வீட்டுக்காருக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு வந்தேன். என்ன சமைச்சேன் சார் நீங்க கேளுங்க சார். நீங்க என்ன சார் என் சமையல் கரெக்டா இல்லைன்னு உங்களால தான் சொல்ல முடியும். சொல்லுங்க சார். என் வீட்டுக்காருக்காக கஷ்டப்பட்டு சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் சார் பட்டிமன்றத்துக்கே வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க சார். இனி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற எல்லாருக்கும் சார் நீங்க என்ன சார் டிப்ஸ் 3 சொன்னீங்க, நான் சொல்றேன் நோட் பண்ணுங்க சார், எழுதிக்கோங்க சார். சப்பாத்திக்கு ரசம் வைக்கிறதுனால 3 முக்கிய பலன் இருக்கு, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஐயா நீங்க தான் இப்போ இது சரின்னு நீங்க சொல்லணும் எனக்காக. ஒருவேளை சப்பாத்தி கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா பிச்சு ரசத்துல ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம், தொண்டையில சிக்கிக்காது. பலன் நம்பர் 2 ஐயா கரெக்ட்டுங்களா? பலன் நம்பர் 2, ஒருவேளை நிறைய சப்பாத்தி சாப்பிட்டு செரிக்காம போயிடுச்சுன்னா ரசத்தை டம்ளர்ல ஊத்தி குடிச்சுக்கலாம், செரிமான பிரச்சனை இருக்காது. இது பலன் நம்பர் 3. உங்களுக்கு இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லா மனைவிக்கும் வைக்கிற ரசத்துல 1/4 லிட்டர் தண்ணியை சேர்த்து ஊத்தி வைங்க. மிச்சப்பட்டுச்சுன்னா காலையில இட்லி தோசைக்கு தொட்டுக்க சொல்லணும், சட்னி வைக்கிற வேலை நம்மளுக்கு இருக்காது. இப்படி டெக்னிக்கா சித்த வைத்தியம் இது. ஏதோ ஒரு வைத்தியத்தை பண்ணி குடும்பத்தை நடத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப கல்யாணம் ஆகி 5 வருஷம் 6வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்ல இருக்கு. சத்தியமா நான் தனி கொடுத்தன போகவும் மாட்டேன். ஏன் கல்யாணம் ஆகி 2வது நாள் என் மாமியாரையும் மாமனாரையும் தனி கொடுத்தன போக சொல்லிட்டேன். கிளம்புங்க, சந்தோஷமா இருங்க, வாழ விடு, அவ்வளவுதான். போய்கிட்டே இருக்க வேண்டியது சார். கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி போய்கிட்டு இருப்பீங்களா? சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு சார். முதல்ல வீட்டுல நீங்க சந்தோஷமா இருந்தாதான் வெளியில போகும்போது மத்தவங்க கிட்ட நல்லவனா நடந்துக்கணும்னே தோணும். வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வீட்டோட மூட்டை கட்டி வச்சுட்டு வெளியில போகும்போது சந்தோஷமா இருங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்?
மனிதாபிமானங்கள் இன்னைக்கு இல்ல, மனிதநேயம் இன்னைக்கு இல்லைன்னு நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க. அடுத்த வீட்டக்கா கார குழம்ப கடன் கொடுக்கிற வரைக்கும், எதிர்த்த வீட்டு மல்லிகை கடைக்காரரு மல்லி தலையையும் புதினாவையும் ஃப்ரீயா கொடுக்கிற வரைக்கும், இன்னைக்கும் ரோட்டு கடைக்கா வேணுங்கிற சட்னியை சாம்பாரை ஊத்தி சாப்பிடு தம்பின்னு சொல்ற வரைக்கும், தெருநாய்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிற மனிதர்கள் ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும், அடுத்த தெரு முக்குல போலீஸ் பிடிக்கிறாங்க அந்த பக்கம் போகாதன்னு சொல்ற வரைக்கும், அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்ற வரைக்கும் மனித நேயம் நிச்சயமா இருக்குங்க. அவ்வளவுதாங்க சார். நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இன்னைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல சோகமா ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கும் போது என்னப்பா ஆச்சு தம்பின்னு கேட்டு, வேலை இல்லைண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, சரிவா எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்றேன், ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போற ஆட்கள் இருக்கிற வரைக்கும், இன்னைக்கும் பஸ்ல ஜன்னலோரமா சாஞ்சு அழுதுட்டு போகும்போது என்னாச்சுமான்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற வரைக்கும், மனிதன் இருக்கிற வரைக்கும் மனிதநேயம் இருந்துட்டு தான் சார் இருக்கும். நம்ம நெஞ்சுல ஈரம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில தண்ணீர் சொட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால, இந்த உயிர்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால, நடுவராகிய நீங்கள் தீர்ப்பை எங்கள் பக்கமே தரணும். மக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தெரியுதா, அவர் ஏறி பாடினார். இப்போ கும்பகோணத்துக்கு கொதிச்சு எழுந்தார். இப்போ பேராவூரணி பெருவெள்ளமாக ஓடிடுது. நிறைவாக இந்த அணியின் நிறைவாக பேராசிரியர் சந்தானகிருஷ்ணன். அவர் பாவம் கொஞ்சம் சங்கடம் தான் அவருக்கு போகும். காட்டினிலே தேனீக்கள் கூட்டினிலே சேர்த்து வைத்த தேனை, காட்டினிலே தேனீக்கள் கூட்டினிலே சேர்த்து வைத்த தேனை, நாட்டினிலே தன் நல்ல தமிழ் பேச்சினிலே சேர்த்து வைத்த நடுவர் அவர்களே, கண் நிறைய மை தீட்டி கழுத்து நிறைய நகை பூட்டி வாய் நிறைய பொய் பேசுவதற்கென்றே புறப்பட்டு வந்திருக்கிற எதிரணியைச் சேர்ந்தவர்களே, சொல்லுகிற சொல் ஒவ்வொன்றையும் வெல்லுகிற சொல்லாய் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய அணியைச் சேர்ந்தவர்களே, அரங்கு நிறைந்த கூட்டத்தோடு அமர்ந்து கைத்தட்டி சிரித்து ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது கொடுத்து வணிகம் செய்யக்கூடிய வணிக பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு மனிதநேய மாமணி அப்படின்னு ஒரு பட்டத்தை தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளவு மனிதநேயம். சப்பாத்திக்கு ரசத்தை செஞ்சு வச்சாங்க பார்த்தீங்களா, இதை விட ஒரு மனிதநேயம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? அந்த ரசத்தை வச்சதை பேசாம நீங்க விஷத்தை வச்சிருக்கலாமா? நடுவர் அவர்களே, ஒரு காலத்திலே உலகத்திற்கே மனிதநேயத்தை சொல்லி கொடுத்த தேசம் நம்முடைய பாரத தேசம். ஆனால்தான் மகாகவி பாரதி பாடினான், பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று பாடினான். நீங்க பாருங்க சார், மயிலுக்கு போர்வை கொடுத்தவனும் முல்லைக்கு தேர் கொடுத்தவனும் புறாவிற்காக தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்தவனுமாகிய வள்ளல்கள் பிறந்த தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்துல தான் வடலூர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் பிறந்தார். அன்னைக்கு இவ்வளவு மனிதநேயம் இருந்ததே, இன்னைக்கு இருந்ததா இருக்குதா? அதுதான் எங்களுடைய கேள்வி. சார், இன்னைக்கு என்ன தெரியுங்களா, இருக்கிறவங்களுக்கு பூரா சிந்தனையில் என்ன தெரியுமா ஓடுது? தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் நல்லா இருந்தா போதும், தனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு வேணாலும் வரலாம். இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. ஒரு பூங்காவில் பூக்களை பறிக்காதீர் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. யாருமே கேட்கல, எல்லாருமே பறிச்சுட்டு தான் இருந்தான். அப்புறம் போர்டை மாற்றி வச்சாங்க, எச்சரிக்கை இங்கே பச்சை பாம்புகள் இருக்கிறது. எவனும் கை வைக்கல. பார்த்தீங்களா, தனக்கு ஒரு ஆபத்து வரும்னா எப்படி இருக்கிறான், ஆனால் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறதுக்கு மட்டும் எப்படி இருக்கிறாங்க. இது பரவாயில்ல ஐயா. பூக்களை பறிக்காதீர்னு ஒரு பார்க்கில் எழுதி வச்சிருந்தான். அங்கே வச்சு இந்த தொட்டிலாம் தூக்கி போட்டான். ஆமாம், அது அந்த மாதிரி இடவடமான ஆட்கள் நிறைய பேர் உண்டுங்க ஐயா. சைக்கிளை இங்கே நிறுத்தாதீர்னு போர்டு இருந்தது, ஒருத்தன் சைக்கிளை படுக்க போட்டு போயிட்டான். புல்தரையில் நடக்காதீர், அவன் பாட்டி ஓட ஆரம்பிச்சிடான், நடக்கக்கூடாதுன்னு ஓடலாம் இல்லைன்ட்டான். நடுவர் அவர்களே, நாம் எப்படிப்பட்ட காலத்தில் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பல்லு விளக்குறோம்ல, அந்த பல்லு விளக்குற பேஸ்ட்டில் உப்பு இருக்குது. ஷாம்பு தலைக்கு தேய்ச்சி போட்டு குளிக்கிறோம், அந்த ஷாம்புல புரோட்டீன் இருக்குது. உடம்புல போட்டு தேய்ச்சி குளிக்கிறமே சோப்பு, அதுல பாதாம்பால் இருக்குது. ஆனா சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும்தான் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒன்று ஐட்டம், அதெல்லாம் உங்க பையில இருக்கும். சார்,
சார் இன்னைக்கு பாருங்களேன், பிரச்சனை நிறைந்த உலகமா இருக்கு சார். நிறைய பிரச்சனை இருக்கு. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அம்பாசிடர்ல வந்ததுன்னா பின்னாடியே பிரச்சனை பிளைட் ஏறி வருது. அந்த பிரச்சனைக்கு யாராவது உதவி செய்யறவங்க இருக்கிறானா? கிடையாது. உதவி செய்யறவனே கிடையாது இன்னைக்கு. சார் இப்ப பாருங்களேன், ஒருத்தட்ட பழகுறாங்கன்னா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்து பழகினதெல்லாம் அன்னைக்கு அந்த காலம். இப்பெல்லாம் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து பழகிறது கிடையாது. அவன் நமக்கு உதவி செய்வானா உதவி செய்ய மாட்டானா, அவனால ஏதாவது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதை பார்த்து தான் சார் இன்னைக்கு பழகுறாங்க. மனிதர்கள் ரெண்டே விதம் தான். ஒன்று தேவைன்னா தேன் மாதிரி பேசுவாங்க, தேவை இல்லைன்னா தேல் மாதிரி பேசுவாங்க. இந்த ரெண்டு ரகத்தில் தான் சார் இன்னைக்கு அடங்கி கிடக்குறாங்க. நீங்கள் பாருங்களேன், மண்ணில் வீடு கட்டி நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஒரு காலத்தில் விளையாண்டாங்க. மண்ணில் வீடு கட்டி விளையாண்ட பிள்ளைகளிடத்திலே மனித நேயம் இருந்தது. இன்னைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாடுறாங்களே, அவங்கள்ட்ட ஏதாவது மனித நேயம் இருக்கா? அவங்கள்ட்ட முழுக்க முழுக்க என்னன்னா ஒரு ஒரு கோபமும் கோரமும் சினமும் தான் சேர்ந்துக்குச்சு அவங்கள்ட்ட. அந்த மனித நேயம் குறைஞ்சிக்கிட்டே வருது சார். மனித நேயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இங்கெல்லாம் பாருங்கள், நிறைய ஆண்கள் இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் சார், வீட்டில் சண்டையே வரக்கூடாது. மனித நேயத்தோட அன்போட குடும்பம் நடக்கணும், வீட்டில் சண்டையே வரக்கூடாதுன்னா ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் மனைவி பேசும்போது நல்லா கவனமாக கேளுங்க. அப்பக்கப்போ தலையாட்டுங்க, உச்சி கொட்டுங்க, இதுதாம்மா முக்கியம்னு நினைங்க. அப்படியே காட்டிங்க. அப்போ செல்லை பார்க்கறது, டிவியை பார்க்கறது அதெல்லாம் விட்டுங்க. டிவி ஆஃப் பண்ணுங்க, செல்ஃபோனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. இதுதாம்மா முக்கியம்னு தலையாட்டுங்க. அப்பக்கப்ப அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்தாண்ட போயிடுவாங்க. போன பிறகு காதில் வச்ச பஞ்சை ரெண்டையும் தூக்கி எட்ட போட்டுருங்க. வீட்டில் சண்டையே வராது சார், வீட்டில் சண்டையே வராது. இங்கே ஐயாலாம் இப்போ இந்த பட்டிமன்றம் பகலில் நடக்குது. நிறைய பட்டிமன்றத்துக்கு ஐயா மாலையில் தான் நடக்கும். பட்டிமன்றம் முடிச்சுட்டு இரவு தான் 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போகும்போது நினச்சிட்டே போவேன், போய் இப்போ காலிங் பெல் அழுத்தினா தான் மனைவி வந்து திறப்பா அப்படின்னு நினச்சிட்டே போவேன். வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போவேன். கேட்டை திறந்த உடனே மனைவி கதவை திறந்துட்டு வந்து நிற்பான். பெல்லே அடிச்சிருக்க மாட்டேன், வந்து திறந்து நிற்கிறான். நான் கேட்டேன், என்னம்மா நான் காலிங் பெல்லே அழுத்தலை, அதுக்குள்ளே எப்படிம்மா அவனுக்கு தெரிஞ்சது நான் வந்ததுன்னு. என் மனைவி சொன்னா, உங்கள் வாகன ஓசையிலே உங்கள் வருகையை நான் அறிவேன். அந்த வாகனம் அவ்வளோ சத்தம் போடும். அந்த 2 வீலர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயா சொன்னாங்கல்ல அதிகமாக சத்தம் போடுதுன்னு ரிப்பேர் பண்ணுறது விட்டேன், அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வாரம் ஐயா ஒரு பட்டியை கூப்பிட்டாங்க, முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். இப்போ வண்டி சத்தம் இல்லை, நடந்து தான் போகிறேன். பஸ்ஸிலேருந்து இறங்கி நடந்து தான் போகிறேன். இப்போ எப்படி வந்து திறப்பா, நம்ம காலிங் பெல்லு தான் அழுத்துன்னு நினச்சிட்டு போகிறேன். கேட்டை திறந்தோடனே வந்து நிற்கிறேன். எனக்கு ஆச்சரியம், என்னம்மா அது, எப்படிமா நான் வந்து தெரிஞ்சது, வண்டி இருந்தாலும் வண்டி சத்தம் தெரியும், இப்போ எப்படி தெரிஞ்சதுன்னு. என் மனைவி சொன்னா, உங்கள் காலடி ஓசையிலே உங்கள் காதலை நான் அறிவேன். அந்த தெருவிலே செருப்பை தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிற ஒரே ஆளு அந்த அம்மா எவ்வளோ ஞானங்குது பாருங்க. இதெல்லாம் சார் முதல்ல இவ்வளோ மனித நேயம் இருந்தது. இப்பெல்லாம் நான் எப்போ போகிறேன் வர்றேன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவளுக்கும் தெரிய மாட்டேங்குது. சார் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்ன தெரியாம செஞ்சோம், எப்பொழுதும் அம்மாவை தேடணும். சின்ன வயசுல எப்போதும் அம்மாவை தேடினோம். வளர வளர எப்போதாவது தான் அம்மாவை தேடுகிறோம். அப்போதும் கூட நமக்கு அவளிடத்திலே ஒரு தேவை இருக்கிறது, அதனால் தான் அவளை தேடுகிறோம். மிருகங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் கூட மனிதர்களிடத்துல இல்லை சார். ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கிறான். ஒரு சிங்கம் துரத்துன உடனே வேகமாக ஓடினா மனுஷன். வேகமாக ஓடினவன் என்ன பண்ணா, ஒரு மரத்தில் ஏறிட்டான். மரத்தில் ஏறி தப்பிச்சுன்னு நினைச்சான். மரத்தில் ஒரு குரங்கு இருந்தது. இந்த சிங்கம் அந்த குரங்கு கிட்ட பேசிச்சு, குரங்கே அந்த மனுஷன் வந்து நிற்கிறான் இல்லையா, அவனை கீழே தள்ளி விடுன்னு. குரங்கு சொல்லிச்சு, நான் தள்ள மாட்டேன்னு. அந்த குரங்கு அங்கிருந்து போகலை. எப்படி இருந்தாலும் மனுஷன் சாப்பிட்டு தான் போகன்ட்டு நிற்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிங்கம் பார்த்தது, அந்த மனுஷன்கிட்ட பேசிச்சு, மனிதனே எனக்கு பசிக்குது, சாப்பிடணும், அவ்வளோதான். மனுஷ கறியா குரங்கு கறியாங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த குரங்கை தள்ளி விடு, நான் சாப்பிட்டு போயிடுறான்னு. இப்போ மனுஷன் டக்குன்னு போனால் குரங்கை தள்ளி விட்டான். குரங்கு கீழே விழுந்தது. விழுந்த உடனே சிங்கம் அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு சிங்கம் குரங்கு கிட்ட சொல்லிச்சு, பத்தியா இந்த மனசு பையில நம்பாதன்னு சொன்ன கேட்டியா, அவனை நீ தள்ள மாட்டேன்ன, ஆனா அவன் ஒன்ன தள்ளிட்டு போயிட்டான் பாத்தியா, இப்பயும் ஒண்ணு மோசம் இல்லை, நான் ஒன்னு ஒன்னும் செய்ய மாட்டேன், அப்படியே இறக்கி விடுறேன், நேரா போ அந்த மனுஷனை தள்ளி விடுனுது. அந்த குரங்கு வேகமா ஏறிச்சு, கிளையெல்லாம் குடிச்சு தாண்டி போய் ஏறி மனுஷன் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லிச்சு குரங்கு சிங்கத்துக்கிட்ட, சிங்கமே என்ன இந்த மனுஷ பையன் மாதிரி நன்றி கட்டவன் நினைச்சியா, நான் இவனை ஒருபோதும் தள்ள மாட்டேன்னு சொல்லி. காலத்தினுடைய அருமை கருதி அன்பிற்குரியவர்களே, நாம கோயிலுக்கு போறோம், கடவுள்கிட்ட கேட்கிறோம்,
கேட்கறத கடவுள் தருகிறார். அப்ப தருகிறவர் கடவுள் ஆகிறார். நீங்களும் உங்களிடத்திலே யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள், நீங்களும் கடவுளாக பார்க்கப்படுவீர்கள். இந்த தேசத்திலே மனிதநேயம் குறைந்து வருகிறது, அது நிறைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் வருணனி அவர்கள். நாகப்பட்டினத்திலிருந்து அந்த சகோதரி வந்திருக்காங்க. எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே, அன்னை தமிழை உன்னை வணங்கி, தகைசார் தமிழுக்கு சொந்தக்காரர், புன்னகை மாறாத மனதுக்கு சொந்தக்காரர் நடுவர் அவர்களையும் எண்ணணி எதிரணி சகோதர சகோதரிகளையும் வணங்கி, இந்த மேடையே மனிதநேயம் வளர்கிறதுங்கிறதுக்கு ஆக பெரிய எடுத்துக்காட்டு. 12வது ஆண்டா இங்கே ஒரு குடும்ப விழா நடந்துகிட்டு இருக்கு. இது முதலாவது ஆண்டு எப்படி நடந்ததுங்கிறது எனக்கு தெரியாது, ஐயாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த 12 ஆண்டுகள்ல ஒவ்வொரு வருஷமும் போன முறை நடந்ததை விட அடுத்த முறை அதிகமா சிறப்பா நடந்திருக்குன்னா இங்க இருக்கிறவங்க 12 வருஷம் பார்த்தவங்க கைதட்டி சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்னு. இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா வருணனி? 12 ஆண்டுகளும் கலந்து கொள்ளுகிற 6 பேச்சாளர்களும் 12 6 12 72 பேர் புதுசாக தான் வந்திருக்காங்களே தவிர பேச்சாளர்கள் பழசு வரல. ஒரே ஒரு ஆள் தான் பழசு, நான் தான். அவங்கள கேட்டேன் நானும், அப்பயும் சங்கரையும் கேட்டேன், நம்ம ரவியும் கேட்டேன், என்ன தொடர்ந்து என்னையே கூப்பிடுறீங்கன்னு. சுமாராக பேசுகிறவரே போதும் சார், எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆள்லாம் கூப்பிட்டு நாங்கள் பட முடியாதுன்னு. அப்படி இல்லைங்கய்யா, நீங்க இந்த அமைப்புக்கு ஒரு சாசன உறுப்பினரா மாறிட்டீங்க. ஆனா இந்த அளவிற்கு சொந்தங்கள் சேர்ந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தி கொள்ள ஒரு நிகழ்ச்சிக்காக செலவு செய்யலாம் நினைக்கக்கூடிய இந்த மனசுல இருக்கிறது தான் சார் மனித நேயம். அது என்ன குறைஞ்சிருச்சு, அதிகமாயிட்டு தானே போயிட்டு இருக்குது சார். ஒன்றும் இல்லை, நான் நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கேன். ஐயா சொன்னாங்க நாகப்பட்டினம் எப்பயுமே இந்த பெரிய பெரிய பேரிடர்களுக்கெல்லாம் ஒரு பிராண்டட் மாவட்டம்னா அது எங்கள் ஊர் தாங்க ஐயா. புயல் அடிச்சாலும் எங்க ஊரை தான் டிவியில் காமிப்பாங்க, மழை பெஞ்சாலும் எங்க ஊரை தான் டிவியில் காமிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஊர். நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங்க போட்டவங்கிற டயலாக் யாருக்கு பொருத்தமோ இல்லையோ எங்களுக்கு பொருத்தம். எங்க மண்ணில் கஜா புயல்ல எல்லா மரங்களும் விழுந்துருச்சு. இந்த சென்னை மாதிரி பகுதியிலிருந்து எத்தனையோ இளைஞர்கள் பெரியவர்கள் நிறைய பொருட்களை எடுத்துட்டு எங்க பகுதிக்கு நிவாரணம் கொடுக்க வந்தாங்க. அப்படி நிவாரணம் கொடுக்க வந்தவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க எதுவும் கடைகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, அவங்களுக்கு சரியான உணவுக்கு வழி கிடையாது. அவங்க கொடுக்க வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட 1000 பிரெட் பாக்கெட் இருந்திருக்கும், ஆனா அதை பிரிச்சு சாப்பிடாம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சு பட்டினியாக வந்து போனவங்க பல பேர் இருப்பாங்க. அப்படி மனிதநேயத்துடன் அவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு கொலை கொலையா விழுந்து சாஞ்ச தென்னங்கொலையிலேருந்து தேங்காயையும் இளநீரை எடுத்து அவங்க வண்டி முழுக்க நிரப்பி அனுப்பிச்சாங்க இல்லையா? அந்த மனிதநேயம் இன்னும் வாழ்வாங்க வளர்ந்துகிட்டு இருக்கிற மாவட்டம் எங்க மாவட்டம். நான் போய் மனிதநேயம் குறையுதுன்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அது எங்க அண்ணன் சந்தான கிருஷ்ணன் அண்ணன் வந்து பயங்கரமா பேசினாங்க. உலகத்திலேயே மனிதநேயம் இல்லாத படைப்புனா யாரு அப்படிங்கிறதுக்கு முதல்ல பேசுற 2 பேரும் விளக்கம் கொடுத்தாங்க. உலகத்துல மனிதநேயமே இல்லாத பிறவிகள் யாருன்னா அவங்க 2 பேருடைய மனைவிகள். என்னமோ உலகத்துல உங்க மனைவிகள் மட்டும் மனிதநேயமே இல்லாதவர்கள் மாதிரி பேசுறீங்களே. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, இங்க இருக்கிற அத்தனை பெண்களும் அதை ஒத்துக்கோங்க. இது மார்கழி, வாசல்ல எத்தனையோ பெண்கள் அழகா மாக்கோலம் கலர்ஃபுல்லா கலர்மா வச்சு கோலம் போட்டுட்டு வந்திருப்பீங்க. இந்த பெண்கள் முதலில் காலையில ஒரு உணவு கொடுத்துட்டு வரீங்க இல்லையா? அந்த ஈக்கும் எறும்புக்கும் மாக்கோளம்ங்கிற பேர்ல அது பெரிய உயிர் நேயம். அதை தாண்டி ஒரு மனித நேயத்தை ஒரு பெண் காலையில முதல் வேலையா செஞ்சிட முடியும். அந்த கோலத்தை தாண்டி தானே இந்த மண்டபத்துக்குள்ள வந்தீங்க. அதையெல்லாம் மறுத்துட்டு பேசுறீங்க சார். ஒரு குடும்பத்துக்குள்ள மனித நேயம்ங்கிறது என்னவா இருக்க முடியும்? அன்பு, பாசம், காதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா பேசிக்கிறது, விட்டு கொடுத்து போறது, பகிர்ந்துக்கிறது. முன்னாடி எல்லாம் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டிலேயே இருப்பாங்க, எல்லா வீட்டு வேலையும் பார்த்தாங்க. இதுல சிலது உண்மை, சிலது பொய். இந்த அந்யோன்யமா பேசிக்கிறதுன்றீங்களே, அதுதான் நம்ப முடியல. இல்லைங்கய்யா, முயற்சி பண்ணலாங்க ஐயா. முயற்சி பண்ண எங்க வீட்டுக்காரர்லாம் டெய்லி முயற்சி பண்றாருங்க ஐயா. 45 வருஷமா முயற்சி பண்றேன். நான் வேணா ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க ஐயா, நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எனக்கு போன வாரம் கல்யாண நாள் எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்து ஒரு கவிதை சொன்னாருங்க ஐயா. தங்கமே, உன்னை முதலில் பார்த்த வெள்ளிக்கிழமை, சாச்ச அது வெள்ளிக்கிழமை அல்ல, எனக்கு அது தங்க கிழமைனாரு. ஏன்னா தங்கம் விற்கிற விலையில அப்படி.
ஏன்னா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சனிக்கிழமை மாதிரி இருக்கிற என்னையே ஒரு மனுஷன் தங்கம்னு சொல்றாருன்னா அது மாதிரி எல்லாம் பேசணும். அதனால தான் உங்க மதிப்பும் ஏறி இருக்குது. இப்போ வேலையை பகிர்ந்துக்கணுங்க ஐயா. வீட்டுல வேலைங்கிறது வீட்டு வேலை, வீட்டுல உள்ள வேலை, வெளி வேலைக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போறோம். அப்ப என்ன பண்ணணும், வீட்டுல இருக்கிற வேலையை 2 பேரும் பிரிச்சுக்கணும். எங்க வீட்டுல எல்லாம் எப்படினாங்க ஐயா, கஷ்டமான வேலையெல்லாம் நான் பார்ப்பேன், கொஞ்சம் ஈஸியான வேலையில என் கணவர் பார்த்து எனக்கு உதவி பண்ணுவாரு. இப்போ போய் சமைக்கணும் அப்படின்னா இந்த காய்கறி எடுக்கிறது, கழுவுறது, வெட்டுறது, இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நான் பார்த்துருவேன். அதை எடுத்து சமைச்சு சாம்பார் வச்சு பொரியல் பண்ணி வறுவல் பண்ணி அவர் எடுத்து வச்சிருவாரு. இப்ப போய் வீடை சுத்தம் பண்ணணும்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு குனிஞ்சு தொடப்பத்தை எடுத்து அவர் கையில கொடுக்குற கஷ்டமான வேலையை நான் பார்ப்பேன். அவர் ஈஸியா கூட்டி சுத்தம் பண்ணி குப்பை அள்ளி மாப்பு கூட போட்டு வச்சிருவாரு. இந்த துணியை துவைக்கணும்னு வச்சுங்களேன், கஷ்டப்பட்டு துணியெல்லாம் குனிஞ்சு எடுத்து அழுக்கு கூடையில பொறுக்கி அவர் கையில நான் கொடுப்பேன். அவர் ஈஸியா துவைச்சு மடிச்சு அயன் பண்ணி கூட வச்சிருவாரு. இப்படி வேலையை நாங்க பகிர்ந்து செய்வோம். அந்த மாதிரி வேலையை பகிர்ந்து செஞ்சா உங்க வீட்டுல மனிதனையும் செழித்து வளரும். ஒன்றும் இல்லை, இதோ போரூர்ல பஸ் ஏறணும், நானும் சசிகுமார் சாரும் ஒன்னாதான் ஏறி வந்தோம். ஏறின உடனே ஒரு வயசு சின்ன குழந்தைய கையில தூக்கிட்டு ஏறினுச்சு ஒரு பொம்பளை. அந்த அம்மாக்கு இடத்தை விட்டுட்டு அவர் எந்திரிச்சு நின்னார். அவர்கிட்ட இல்லையா மனிதநேயம்? காலையில சாப்பிட்ட நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது துரப்பாண்டி அப்பா எதிர்த்தாப்புல வந்தாரு. தங்கச்சி பொங்கல் அருமையா இருக்கு, மறக்காம சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அங்க அந்த பொங்கலை நாங்களும் சாப்பிடணும் அவரோட எண்ணத்துல இல்லையா மனிதநேயம்? சைடு ஸ்டாண்டுக்காவையும் துப்பட்டாவும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சேஸ் பண்ணி போய், சார் சைடு ஸ்டாண்டு, சார் துப்பட்டான்னு சொல்ல ஓடுறோமே, நம்ம கிட்ட இல்லையா மனிதநேயம்? ஆம்புலன்ஸ்ல போறவங்களுக்கு வழி விட்டு நம்மளோட எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் 5 நிமிஷம் அமைதியா நிக்கிறோமே, அங்க இல்லையா மனிதநேயம்? இவ்வளவு ஏங்க, ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை காணா போயிருச்சுன்னு நியூஸ் வந்துருச்சு. அந்த குழந்தை காணா போன விஷயம் எங்க பார்த்தாலும் ஃபேஸ்புக்ல மீடியால எல்லாம் ஷேர் ஆயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, எங்க குழந்தை கண்டுபிடிச்சிட்டோம், அது நல்லபடியா பத்திரமா எங்க கிட்ட இருக்கு, அது பள்ளிக்கூடத்துக்கே போக முடியலங்க, டெய்லி பள்ளிக்கூடம் போறப்பெல்லாம் யாராவது அழைச்சு கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போயிடுறீங்க, தயவு செய்து எங்க பிள்ளைய படிக்க விடுங்க, எங்க பிள்ளை பத்திரமா இருக்குன்னு போடுற அளவிற்கு மனிதநேயம் மகத்தானதா இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. ஐயா தட்டிட்டாங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயம், கையில தாராளமா இருந்தா எல்லாருக்கும் கொடுங்க, மனசு தாராளமா இருந்தா கருணையா எல்லார்கிட்டையும் நடந்துக்கோங்க. வாயை தாராளமா பேசுனா நீங்க 3 பேரும் உங்கள்கிட்ட தாராளமா இருக்கிற வாயை வச்சு ஆறுதலா 4 வார்த்தை பேசுங்க. அதுதாங்க ஆக சிறந்த மனிதநேயம். அங்க இருக்க மனிதநேயம் உங்ககிட்ட இருக்கு, எங்க கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு தெரியுது, உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால உங்களுக்குள் இருக்க மனிதநேயத்தை கண்டுபிடியுங்கள் என சொல்லிவிட்டு, இந்த உலகில் சாலச் சிறந்தவர்களாக இருப்பதற்கும் ஆள பிறந்தவர்களாக இருப்பதற்கும் ஏகப்பட்ட போட்டி. ஆனால் நாம் வாழ பிறந்தவர்கள், வாழ்வோம், வாழ்விப்போம் மனிதநேயத்துடன் என கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா அந்த 3 பேரும் மனிதநேயம் தளருதுன்னாங்க, இந்த மனிதநேயம் வளருதுன்னாங்க. வளருதோ தளருதோ எப்படியோ இருக்கட்டும், ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் வருங்கால இளைய தலைமுறையை வழிநடத்துவதற்கு சரியாக தங்களை ஆட்படுத்தி கொண்டால் எல்லா பெருமைகளும் வந்து சேரும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்றார் அருட்பிரகாச வள்ளலார். ஆகம விதிகளின்படி பூசை செய்து பல ஆண்டுகளாக பூசித்துக் கொண்டிருக்கக்கூடியவருக்கு கூட காட்சி தராத ஒரு கடவுள் 5 நாட்கள் தன்னை மறந்து அன்பு செலுத்திய ஒரு வேடனுக்கு 6ஆம் நாள் காட்சி கொடுத்து வலப்பாகத்தில் சேர்த்து கொண்டான் ஆண்டவனே என்றால் அன்புக்கு நிகரானது உலகத்தில் எதுவும் இல்லை என்பதைத்தான் அதுக்காக. புராணங்கள் எல்லாரும் நம்ம ஒன்று கதைன்னு தூக்கி போட்டுறோம், ஆனால் அதற்குள் ஒரு புதையல் இருக்கிற செய்திகளை நாம் தேடினால் வாழ்வியலுக்கான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும். ஒரு அப்பா தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளையை அழைச்சிக்கிட்டு பட்டம் உடனும்பான்னு ஆசைப்பட்டான். அப்படி பட்டத்தை பறக்க விடுகிற போது உயரத்துக்கு போயிட்டது. உயரத்துக்கு போன பிறகு அப்பா என்ன பண்ணாரு, பட்டத்துடன் இணைந்திருப்பது எது? நூல். பட்டுன்னு என்ன பண்ணாரு, அவன் பையன் இந்த நூலை கட் பண்ணிட்டார். நூலை கட் பண்ண உடனே அந்த பட்டம் எப்படி போகணும் உங்களுக்கு தெரியும், தாறுமாறா போகுது, எங்கெங்கயோ போகுது. ஏன்பா அப்படி பண்ணிட்டேன்னா, உட்கார்,
இந்த பட்டம் இந்த நூல் இரண்டும் இணைந்திருந்த காலத்தில் இந்த பட்டம் ஒழுங்காக தன் இலக்கை அடைந்தது. இந்த நூலை நான் கட் பண்ணிட்டேன்ல, அந்த பட்டம் தாறுமாறா போகுது. இந்த நூல் தாண்டா நம் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது. இந்த ஒழுக்கம் இருக்கிற வரைக்கும் அந்த பட்டம் ஒழுங்கா இருந்தது. அந்த ஒழுக்கம் இல்லாத போது அது திசை தெரியாமல் போகிறதுன்னா வாழ்க்கையில நீ பெறுகிற பட்டம் என்பது முக்கியம் இல்லை, இந்த ஒழுக்கம்தான் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா பாடம் நடத்தினார் இல்லையா? நான் ஒரு சின்ன கல்லை எடுத்து போட்டேன், ஏன் நீர் குமிழி வருகிறது? இந்த குமிழுக்கும் நான் போட்ட சிறு கல்லுக்கும் என்ன சம்பந்தம் என்று குழந்தை பருவத்தில் கேட்ட கேள்விக்கு அப்பா சொன்னார், காலத்தால் அதற்கு பதில் உனக்கு கிடைக்கும், ஏன் எதற்கு எப்படி எப்போது என்று சிந்தித்துக் கொண்டே இரு என்று வழி நடத்தினார். அவர்தான் பிற்காலத்தில் உலகம் போற்றும் விஞ்ஞானியாக மேதகு அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு காட்சி கொடுத்தார். பெரிய ஞானிகளுடைய வாழ்க்கையில, சித்தர்களுடைய வாழ்க்கையில, ஏன் திருமூலர் ஒரு சித்தர் உண்டா? அவர் சொன்னாரே, இந்த மனிதனை வளரணும்னா என்ன வேணும்? யாவருக்குமா ஒரு இன்சொல். நீ பெருசா சாதிக்க வேணாம்டா, கோடி ரூபாய் கொடுக்க வேணாம், அவங்கள உடலால் உழைக்க வேணாம், உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய ஒற்றை ஒரு அன்பு வார்த்தை போதும் ஒரு மனிதனை காப்பாற்றும். அப்படின்னா அந்த ஒற்றை வார்த்தையின் சொல் அவனை மகிழவை. நீ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மகிழ வைத்தாலே போது, யாவருக்குமாம் ஒரு இன்சொல்லுன்னார். அதை கூட நாம எடுத்துக்க மாட்டோன்றமே இப்போ இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. கோபத்தில் பல வார்த்தைகளை கொப்பளிக்கிறோமே, கோபத்தில் பல பொருள்களை வீசி எறிகிறோமே. கோபம் வந்த பிறகு வீசி பொருள்களை வீசுவதை விட அந்த கோபத்தையே வீசி எறிந்து விட்டால் எவ்வளவு உறவுகள், நண்பர்கள் நமக்கு வந்து சேருவார்கள். சிந்தனைக்கு உரியதில் நிறைய இருக்கு சார். நாம நிறைய வாழ கத்துக்கணும். முதல்ல இப்ப இருக்கிறது வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளாமல் வாழ்வதற்கான ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். மழை பொழிகிறது, கொஞ்சம் அந்த இடத்துக்கு வாங்க. மழை பெய்தா இல்லையா? அருவி வழியாக, மலை வழியாக, ஆறு வழியாக பெருக்கெடுத்து தண்ணீர் எங்க போய் கலக்குது? கடல்ல கலக்குது. ஆறு வழியாகவும் பல மீன்கள் வருகிறது, அருவி வழியாகவும் பல மீன்கள் வருகிறது. எல்லா மீன்களும் கடலில் கலக்கிறது. ஆனால் அருவியில் கொட்டுகிற தடத்தில் வாழ்கிற போதும், ஆறுகளில் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும், இனிமையான நீரில் வாழ்ந்த அத்தனை மீன்களும் இப்பொழுது உப்பு கலந்த கடலுக்குள் கலந்த பிறகு அதை விட்டு வெளியிலே வர முடியாது. அதற்கேற்றார் போல் தன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுகிறது என்றால், நாம் எங்கிருந்தா அப்படி இருப்போம், அங்க இருந்தா அப்படி இருப்போம்ன்றதை விட எங்கிருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழகிவிட்டால் வாழ்க்கை என்பது சிகரத்தை தொடுவதற்காக உயரும். எவ்வளோ விஷயம் இருக்கு சார். அப்ப இந்த கேள்விக்கே இடம் இருக்காது. மனிதனைய வளருதா வளரலையா? இப்போ எல்லாரும் குடும்பத்தில் ஐயாலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், நிறைய சொன்னார். அன்னைக்கு கூட நான் போறேன், ஒரு டாக்டர், பல் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். ஒருத்தர் வந்தவர், டாக்டர் ஒரு எங்கள் வீட்டம்மா செஞ்ச முறுக்கு சாப்பிட்டேன், ஒரு பல்லு உடஞ்சி போச்சுன்னார். அவர் சொன்னார், டாக்டர் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானையா? எல்லா பல்லும் உடஞ்சிடும் சார். அப்போ அங்க எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்றத டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார். பல இடங்கள்ல சார் அதெல்லாம் வந்து பெருசா நினைக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் சார். கணவனுக்கு மனைவியும் காலையில் சண்டை நடக்கும், சாயந்தரம் சமாதானம் ஆயிடுவாங்க இல்லையா? நான் இப்போ இருக்கிறது பயங்கரமான காலம், நம்ம காலம். ஒரு காலத்தில் எதுவுமே இந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ நிம்மதியாக இருந்தான் சார் மனுஷன். எனக்கு என்னமோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. அவங்களாம் நல்லா மகிழ்ச்சியாக வாழலையா? இப்போ இந்த செல்போன் வந்த பிறகுதான் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இப்படி பாருங்க, இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தை பற்றி தெரியும், இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. ட்ரம்ப்பை பற்றி தெரியுது, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடக்கிற போர் தெரியுது இல்லையா? அது தெரிஞ்சு என்ன ஆக போகுது? நம்மளை சுற்றி யார் இருக்காங்க? வருணன் எப்படி பேசுனாங்க, இல்லை நீலவேணி எப்படி பேசுனாங்க, ஐயா நம்முடைய துரைபாண்டி, வாசு சசிகுமார், சந்தான
இந்த சுத்தி இருக்கிற நிகழ்வுகளை அப்சர்வக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு பறிபோய் விட்ட காலம் சார் இந்த காலம். அதனால தான் இந்த மனிதனை என்னன்னே தெரியல. ஏன்னா அம்மா கிட்ட பேசுறது இல்லை, அப்பா கிட்ட பேசுறது இல்லை, தாத்தா பாட்டி கிட்ட பேசுறது எதுவுமே இல்லை சார் வீட்டில். அதனால தான் நான் சொல்றது, அங்கே போனால் ஆசிரியர் பேசுறாரு, வெறும் பாடத்தை பற்றி மட்டும் தான் பேசுறாரு தவிர வாழ்க்கையை பற்றி பேசுறது இல்லை. இங்கே யாராவது ஆசிரியர்கள் இருந்தால் அவங்கள வணங்கி கேட்குறேன், வகுப்பறையில் 40 நிமிஷம்னா 10 நிமிஷம் பையனுடைய நாடி பிடிச்சு பேசுங்க. 30 நிமிஷம் நீங்கள் பாடம் நடத்தணும், இல்லைன்னா 10 நிமிஷம் நீங்கள் பாடம் நடத்தினா போதும். எவ்வளவு நேரம் நடத்தினோம் என்பதை விட என்ன நடத்தினோம் என்பது தான் மிக மிக முக்கியம். என்றால் அவனை முதல்ல படிக்கணும் சார், அவனுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. அதனால தான் மாதா பிதா குருன்னாங்க. இந்த 3 பேர் சரியா இருந்துட்டா இந்த மனிதநேயம் தளருதுன்னு சொல்ற வார்த்தைக்கே வாய்ப்பில்லை. உண்மையை நான் சொல்றேன். பீமாராவ் ராம்ஜின்ற ஒரு பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாரு அப்பா அம்மா. அப்பா அம்மா வச்ச பேரு பீமாராவ் ராம்ஜி. ஆனால் தொடக்கூடாது, பார்க்க கூடாது, தூரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற நிலைமை அந்த காலத்தில் இருந்த காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த ஒரு பிராமண ஆசிரியர் பெயர் அம்பேத்கர். ஆனால் அந்த பிராமணர் தான் அந்த பிள்ளையை கூட்டு அருகிலே வைத்து தான் கொண்டு வந்த உணவை கொடுத்து அவனுக்கு அறிவு புகட்டினார். என்றால் அந்த பிள்ளை பிற்காலத்தில் அம்மா அப்பா வைத்த பீமாராவ் ராம்ஜி என்ற பெயரை எனக்கு வைக்க வேண்டாம் என்று சொல்லி என் ஆசிரியர் பெயரைத்தான் நான் வைத்துக் கொள்வேன் என்று நிரந்தரமாக வைத்துக் கொண்டிருந்தார். என்றால் இதைவிட என்ன வேணும்? இதுதான் ஆசிரியர் காட்டுற வழி. அப்பா அம்மா காட்டணும் சார். அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னா ஏன் அம்மாவையும் அப்பாவையும் திறந்துட்டு போயிடுறான்? நீ எங்களுக்காகத்தான்டா பிறந்த, சொல்லி கொடுக்குறமே, நீ அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும், நீ ஆஸ்திரேலியாவில் போய் வேலை செய்யணும், இப்படி சொல்லலாமா? சொல்லி கொடுக்க கூடாது சார். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். நீங்க என்ன, நீங்க கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கால்காணி நிலத்தை வீட்டை எல்லாத்தையும் வித்து அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்து எங்க சித்த மருத்துவர் ஐயா இந்த மண்ணிலே செயல்படுகிறார்னா அவர் காலை தொட்டு வணங்கினையா. ஏன் என் நாடு, என் தேசம், என் மக்கள், என் உறவுன்னு இருக்காங்க பத்தியா, அதுதான் என் வாழ்க்கை. நான் எல்லா நாடுகளுக்கும் போய் பார்த்ததுனால சொல்றேன். கோடி கோடியா அயல் மண்ணிலே சம்பாதித்து குவிப்பதில் என்ன லாபம் இருக்கிறது? பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்திய பிறகு உலகமே ஆச்சரியப்பட்டு போன விஷய காலத்தில் அமெரிக்கா பல டாலர்களை கொடுத்து, கோடிக்கணக்கான டாலர்களை கொடுத்து விலை பேசியிருக்கிற போது என் உடலும் உயிரும் இந்திய மண்ணுக்கே சொந்தம், உன் நாட்டுக்கு வரமாட்டேன் என்று மறுத்தாரே மேதக அப்துல் கலாம். இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் சார். உலகமே பாராட்டுகிற ஒப்பற்ற விளையாட்டு வீரனாக திகழக்கூடிய கிரிக்கெட் உலகத்தினுடைய கதாநாயகனாக இருந்த சச்சின் டெண்டுல்கர் அதிலிருந்து விடைபெற்று ஓய்வு பெற்ற பிறகு வடக்கே ஒரு மதுபானத்தை தயாரிக்கக்கூடிய கம்பெனியினுடைய நிறுவன தலைவர் நேராக சென்று ஒரு few seconds என் மதுபானத்தை அப்படி அருந்துவது போல் நீ நடித்து கொடுத்தால் சில கோடிகளை கொடுப்பேன் என்று ஆசை காட்டினான். அப்பொழுது டெண்டுல்கர் சொன்னார், சில கோடிகளுக்கு ஆசைப்பட்டு பல கோடிகளாக என்னிடத்தில் பின்னணியிலே என்னை விரும்புகிற இளைஞர்களை நான் கெடுக்க விரும்பவில்லைன்னு மறுத்தாம்பார். இதுதான் மனிதநேயத்தினுடைய உச்சம், மனிதநேயத்தினுடைய அடையாளம். காரணம் அவர் சொல்லிக் கொடுத்தது. எதிரி நாட்டினுடைய படையை முறியடித்து அந்த நாட்டினுடைய சேனாதிபதியினுடைய மனைவியை அந்த அரசனுக்கு பரிசு பொருளாக பல்லக்கிலே தூக்கி வந்தான். பல்லக்கிலே தூக்கி வந்தது என்ன பல்லக்கு என்று கேட்டான். மன்னா, உனக்காக ஒரு பரிசு பொருளாக எதிரி சேனாதிபதியை வெற்றி கொண்டதனுடைய அடையாளமாக அந்த பெண்ணை, அவனுடைய மனைவியை உனக்கு பரிசு பொருளாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று அக்காலத்தில் பெருமிதமாக பேசப்படுகிற விஷயத்தில் அந்த சேனாதிபதி சொன்னான். அந்த மன்னனும் கீழே இறங்கும் போது இந்த உலகமே பார்த்து வியந்தது. ஓ, இந்த மன்னன் கூட அதை பார்ப்பதற்கு போகிறானா என்று ஆச்சரியப்பட்ட நேரத்தில் அந்த மன்னன் விரைவாக சென்று தன் வாளினுடைய முனையினாலே அந்த பல்லக்கினுடைய திரைச்சீலையை விலக்கினால் அங்கே பார்ப்பதற்கு ஜொலிக்கக்கூடிய பேரழகி உள்ளே இருக்கிறாள். அப்பொழுது அந்த இளம் வயதுடைய மன்னன் என்ன சொன்னான் தெரியுமா? இவ்வளவு பேரழகா, இவ்வளவு பேரழகா,
நான் பார்த்ததே இல்லை. கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பேரழகி. அம்மா, உன் வயிற்றில் நான் மகனாக பிறந்திருந்தால் நான் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன். தாயே வணக்கம் என்று சொன்னானே சத்ரபதி வீர சிவாஜி. சிவாஜியின் போர் மறந்து போச்சு, அவன் பிறந்ததும் வாழ்ந்ததும் மறந்து போச்சு. ஆனால் அவன் கடைபிடித்த ஒழுக்கம் நின்று இன்றைக்கும் பேசப்படுகிறது என்றார். இதைவிட ஒரு மனிதநேயம் வேணுமா? இன்றைக்கு அது காணாமல் போனதற்கு என்ன காரணம்? அப்பொழுது கேட்டார்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், நீ எப்படி எந்த மனிதனும் சொல்லாத பதிலை சொல்லியிருக்கிறாய்? பார்த்த மாத்திரத்தில் அவளை விரும்ப வேண்டிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தாயாக பார்த்தாயே எப்படி? அது என் குருநாதர் வகுப்பறையில் சொல்லிக் கொடுத்த செய்தி. உன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக வணங்க வேண்டும் என்று சொன்ன பாடம். அப்ப நான் திரும்ப வரேன்னா, அம்மா, அப்பா, ஆசிரியர், இந்த 3 பேரும் ஒழுங்கா அமைஞ்சதுனால்தான் நம்ம ரவிசங்கர் இன்னைக்கு இதை செயல் எடுத்திருக்கிறார். மற்ற உறுப்பினர்கள் இந்த அவருக்கு துணையா இருக்கிறீங்க. கண்ணன் அவங்க அம்மா அப்பா ஒழுங்கா வளர்த்த ஆசிரியர் பாடம் நடத்தினால்தான் இன்னைக்கு மரம் நட்டு மனித உயிர்களுக்கு சேவை செய்கிறார். அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து நம்ம வழி நடத்துகிற பெரியவர்கள் சரியாக வழி நடத்தி விட்டால் வாழ்க்கை சுபிட்சமாக அமையும். அப்போ மனிதனை தளருதா வளருதான்னு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன சொன்னாங்க இவங்க? தளருதுங்க. தனி மனிதங்கிட்ட இல்லை சார், சுயநலம் பெருகி போச்சுன்னார். உண்மைதானே சார்? நான் வாழ்ந்தா போதும், என் உறவுகள் வாழ்ந்தா போதும், நான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எனக்கு கிடைச்சா போதும்னு சுயநலம் இருக்கு இல்லையா? அதில் மறுக்கவே முடியாது. 2வது, அப்போ நல்ல இயல்பில் இருந்தான். இந்த கொரோனா கொடுங்காலம் வந்த பிற்பாடு யார் கொடுத்தாலும் வாங்காதுன்னு நாமளே பாடம் நடத்த வேண்டிய அவசியமும் வந்துட்டு, இப்போ அதுவே அவனுக்கு வேறு ஊனி போச்சு. இருக்கட்டும், இவங்க வளருதுன்றாங்க, அது வீட்டிலேருந்தே எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அம்மா அப்பா தன் இயல்பிலேருந்து மாறல. எந்த பிள்ளையும் தாம் பிள்ளை மகனோ மகளோ கெட்டு போகணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் 1% கூட இல்லாத ஒரு நாடு இந்தியா அப்படின்றத இந்த 3 பேரும் எடுத்து பேசினாங்க. ஆகையினால ஒரு பக்கம் தளர்ச்சியும் இருக்குது, இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் இருக்குது, மறுக்க முடியாது. ஆகையினால எதிர்காலத்தில் இதுக்கு கேள்விக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கணும்னா இது ஒரு 50%, இது ஒரு 50% இருக்குது. இந்த 50% சரிப்பட்ட போனா, சரியாயிட்டா இது 60-70% ஏறும். அப்போ வளரும் மனிதநேயம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லிடலாமா? என்னை பொறுத்தவரையில் சிலதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், ஆனால் இங்கே உள்ள நுழைஞ்சாதான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். ஏன் தெரியுமா? நினைத்த மாத்திரத்தில் ஒருவரோடு பேசுவதற்கு ஸ்மார்ட் போன் வந்துடுது. நினைச்ச நேரத்தில் ஒருத்தரோடு தொடர்பு சொல்வதற்கு ஸ்மார்ட் போன் வந்துடுது. நினைத்த இடத்தை அடைவதற்கு ஃப்ளைட் வந்துடுது. ஆனால் என் எதிரில் இருப்பவர் என்ன நினைக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இன்றைக்கும் எனக்கு வரவில்லை. அது எப்பொழுது வரும் தெரியுமா? ஒருவனை ஒருவன் எப்பொழுது நம்பகத்தன்மையோடு பழகிறானோ அன்றைக்குத்தான் அந்த சிறப்பும் வரும், அந்த பெருமையும் நமக்கு வரும். நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா இன்னைக்கு நான் 2 உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணத்தில் இருந்து நீங்க எது சார்பாக தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. கோடிக்கணக்கான 140 கோடி மக்களை பெற்றிருக்கக்கூடிய பாரத திருநாட்டில் சில லட்சம் பேர் தான் பாதுகாப்பு படையிலே எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பனியிலும் கொட்டும் மழையிலும் காயும் வெயிலிலும் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் திருநாட்டின் 140 கோடி மக்களும் ஆழ்ந்த அன்போடு நம்பிக்கையோடு உறங்கி எழுவதற்கு, உல்லாசமாக தன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு சில லட்சம் இராணுவ வீரர்கள் எல்லையிலே துன்பப்படுகிறார்கள் என்றால், அப்படி துன்பப்படுகிற நெஞ்சங்களெல்லாம் மனிதநேயத்தினுடைய அடையாளம் இல்லையா?
நான் அந்த சீன எல்லைக்கு நான் சென்று வந்தவன். கேங்டாக் பகுதியிலே சீன எல்லைக்கு வரையில் சென்று அந்த பனிச்சரிவிலே போட்டிருக்கிற முகாமை போய் பார்த்தவன். ஒரு மாதத்திற்கு முன்புதான் அந்த முகாம், அப்படி போடப்பட்ட ஒரு முகாம் பனிச்சரி பாறைக்குள்ளே போய்விட்டது. 20 ராணுவ வீரர்கள் உள்ளே மறைந்து விட்டார்கள். ஏன் இதனை நினைவுபடுத்தினான்? கண்ணீர் விட்ட நான் 5 நிமிட நேரம் கூட அங்கே வெளியிலே நிற்க முடியவில்லை. ஆனால் அங்கேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறானே என் நாட்டு ராணுவ வீரன், எப்படிப்பட்ட பெரிய தியாகமையாது. நான் ஊடகங்களுக்கு இது வாயிலாக ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு குடியரசு தின விழா, ஒரு சுதந்திர தின விழா, அன்றைக்காவது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய போர்க்களத்தில் காயமடைந்து திரும்பி உயிரோடு வந்திருக்கிற ஒரு ராணுவ வீரனை பேட்டி எடுங்க ஐயா. ராணுவ வீரனை பேட்டி எடுங்க ஐயா. கோடிக்கணக்கான பணத்துக்கு நடிக்கிற ஒரு நடிகையை பேட்டி எடுக்கிறீங்களே, ஒரு நடிகனை பேட்டி எடுக்கிறீங்களே, எந்த வகையில் நியாயம்? என் இளைய சமுதாயம் யாரை நேசிப்பான்? யார் அழகன் தெரியுமா? போர்க்களத்திலே ஒரு கையையோ ஒரு காலையோ இழந்து விட்டு இருக்கிறான் ஒரு ராணுவ வீரன், அவன்தானையா ஆண் அழகன்? அவன்தான் ஆண் அழகன். பியூட்டி பார்ல போயிட்டு அழகை அலங்கரித்துக் கொண்டு வருகிறவன் அல்ல. தன் உடலை உயிரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொள்கிறவன் தான் அழகன் என்பதை எப்பொழுது நாம் தீர்மானிக்கிறோமோ மனித நேயத்துக்கு பஞ்சமே வராதியா. நம்ம சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். தியாகங்களுடைய அடையாளங்கள் அவர்கள். இன்னொரு செய்தி நான் சொல்லட்டுமா? கொரோனாவின் கொடுங்காலத்தில் என்ன நடந்தது? வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எந்த கொரோனா நம்மை பாதித்து விடுவோம் என்று அத்தனை பேரும் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி கிடந்த போது செவிலியர்கள் தைரியமாக மருத்துவமனைகளிலே செயல்பட்டார்களே. எத்தனை மருத்துவர்கள் மரித்து போனார்கள், எத்தனை மருத்துவர்கள் இறந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று அடுத்த சேவைக்கு மருத்துவர்கள் மறுக்கவில்லை ஐயா, மறுக்கவில்லை. அவர்கள் வந்து தைரியமாக வந்தார்களே, மருத்துவமனையில் சேவை செய்தார்களே. ஏன்? இதை தொட்டால் ஒட்டிக்கொள்ளுமோ, அதை தொட்டால் ஒட்டிக்கொள்ளுமோ என்று நாமெல்லாம் அஞ்சிய போது ஒரு கத்திரிக்காயை எத்தனை முறை கழுவினோம்? அதுல வந்துருமோன்னு பயந்தமே, கையுறை போட்டுக் கொண்டல்லவா அதை கழுவினோம். ஆனால் என் சுகாதார பணியாளர்கள் அந்த வீதியிலே கிடந்த குப்பையை தங்கள் கைகளாலே அள்ளிக்கொண்டு போனார்களே, அவர்கள் ஒருவர் கூட பாதிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? உள்ளம் தூய்மையாக, உள்ளம் புனிதமாக இருந்ததனால் அவர்களுக்கு அதை ஒட்டவில்லை. ஏன்? காவல்துறை நண்பர்கள் என்று நாம் பறைசாற்றுகிறோமே, அவர்களெல்லாம் வீதியிலே அல்லும் பகலும் 24 மணி நேரம் வெளியிலே இருந்து போகிற வருகிறவனை எல்லாம் உள்ளே போ, உன் உயிருக்கு ஆபத்து என்று தட்டி அவர்களை திசை திருப்பி அனுப்பி வைத்தார்களே, தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று. இவர்களெல்லாம் மனித தெய்வங்கள் இல்லையா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு செவிலியர் நாங்கள் தான் கடவுள் என்று சொன்னார்கள், காவல்துறையினர் நாங்கள் தான் கடவுள் என்று சொன்னார்கள், மருத்துவர்கள் நாங்கள் தான் கடவுள்கள் என்று சொன்னார்கள். சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாரதி பாடினானே. யாரு சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னா முக்குக்கு வீதியை கூட்டி சுத்தப்படுத்துறானே, அவன் தாண்டா பெரிய படிப்பாளின்னா. அந்த சந்தி தெருப்பெருக்கும் தொழிலாளர் தோழர்கள் நமக்கு மிகுந்த கடவுளாக காட்சி அளித்தார்கள் என்றால் அப்ப மனித நேயம் எங்கேயா தளருது? எங்கே தளர்ச்சி அடைந்தது நம்ம சொல்ல முடியும்? இன்னும் மறைந்திருக்கிறது, ஒவ்வொரு உள்ளத்திலும் கரைந்திருக்கிறது. ஏன்? கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கிறாரே அன்பு தம்பி வாசு சசிகுமார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததல்லவா? ஒரு வகுப்பறையிலே தீப்பிடித்து எரிந்த போது பல குழந்தைகள் மறிக்கின்ற நேரத்தில் ஒருவர் ஓடி வருகிறார், தன்னுடைய அண்ணன் மகளை அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார். தாரணிகா என்ற ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வருகிற போது
அவள் தன் மீது பட்ட காயத்திற்கு கதறவில்லை. சித்தப்பா சித்தப்பா, என் தோழிகளெல்லாம் உள்ளே அகப்பட்டிருக்கிறார்கள், ஐயா சித்தப்பா அவர்களை காப்பாற்றுங்கள், என்னை விடுங்கள் என்று சொல்லி அந்த சித்தப்பா உள்ளே பாய்ந்து 4 பிள்ளைகளை காப்பாற்றுகிறான். ஆனால் அவன் மறைந்து விடுகிறானே, தீக்கு இரையாகி விடுகிறானே. தன்னை அழித்துக் கொண்டு 4 உயிர்களை காப்பாற்றி அந்த தாரணிகா என்ன காப்பாத்திட்ட போதும், நான் ஓடி போறேன் அம்மா அப்பா கிட்டன்னு சொல்லாம தன் தோழிகளுக்காக குரல் கொடுத்தாள் என்றால் இந்த பிஞ்சு நெஞ்சங்களிலே மனிதநேயம் அரும்பாக இருக்கிறதையா. அந்த அரும்பை மலர வைக்க வேண்டியதும் சமுதாயத்துக்கு மனம் வீச வைக்க வேண்டியதும் நம்மிடத்தில் இருக்கிறதையா. நாம அதுக்கு ஊக்கம் கொடுப்போம், ஆக்கம் கொடுப்போம், பயிற்சி கொடுப்போம், பாராட்டுவோம். ஒரு நல்லது செய்துட்டு வந்ததுன்னா நாம பாராட்டணும். அமெரிக்காவிலே ஒரு வகுப்பறையிலே ஒரு நிதி திரட்டி ஏழை மக்களுக்காக நலிந்தவருக்கு உதவி செய்வதற்கு எத்தனை டாலர்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று கேட்டபோது குறைந்தபட்சம் அவரவர்களும் $10 கொடுத்த போது ஒரு குழந்தை வீட்டுக்குள் வந்து அம்மாவிடத்தில் கேட்டான். இப்படி கேட்டார்கள், நான் கொடுக்கவா என்று கேட்டபோது அம்மா கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த ஆசிரியரிடத்தில் வந்து முறையிட்டாள், என்னை கேட்டு கொடுக்கிற அளவுக்கா நீங்கள் அவனுக்கு வழி நடத்தினீர்கள், என்னை கேட்காமலே கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற சொல்லை அல்லவா நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னாள் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த மனித நேயம் இன்றைக்கு பார்ப்பதற்கு தளர்வது போல் இருந்தாலும் உலகம் முழுவதும் இந்த உலகம் உள்ள வரையில் பெத்தெடுத்த தாய் ஒருத்தி இருப்பாளேயானால், கட்டிய தாரம் இருப்பாளானால், கூட பிறந்த சகோதரி இருப்பாளேயானால், அவர்கள் இருக்கிற வரையில் ஏனென் தெரியுமா, என் பேச்சை இத்தனை பேர் கேட்கிறீர்கள், என் பேச்சு அத்தனை பேருக்கும் புரியும், என் மௌனம் என் மனைவிக்கு மட்டும்தான் புரியும் என்றார். தாயை வணங்குங்கள், தாரத்தை போற்றுங்கள், பெற்ற மகளை இளவரசியாக பாருங்கள். யாரோ ஒருத்தியை நாம் பாராட்டுவதை விட பெற்ற மகளை பாராட்ட பழகுங்கள். மனிதநேயம் தானாகவே வளரும் என்பதனால் என் தாய், என் தாரம், என் சகோதரி இருக்கிற வரையில் மனிதநேயம் தளரவே தளராது, அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற தீர்ப்பை அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.